கலைநிறை கணபதி சரணம் சரணம். கலைநிறை கணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். கஜமுக குணபதி சரணம் சரணம். தலைவனின் இணையடி சரணம் சரணம். சரவண பவகுக சரணம் சரணம். சிலைமலை உடையவா சரணம் சரணம். சிவ 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 சரணம் சரணம். உலை ஒரு பறை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். கலைநிறை கணபதி சரணம் சரணம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனதமர்ந்த தெய்வம். மலரடியின் சென்னி மீதை வைத்த பெரும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம். கருணை நீதி தெய்வம். முட்டும் காட்டுவிக்கும் தெய்வம். சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம். சேயாக என்னை வளர்க்கும் தெய்வ மகாதெய்வம். சிற்றமையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். சிற்றமையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருஜோதி தெய்வம். எங்களை ஆண்டு கொண்ட தெய்வம். விண்ணப்பம் வாசிப்பதற்காக அடியார் சிவரவி அவர்கள். விண்ணப்பம். எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரே, திருவுருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை சார்ந்த மெய்யன்பர்களே, தாயர் பெரிதும் தயவுடைய தந்தை, உலகை உய்விக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவத்திரு கண்ணியப்படிகளாரின் குருவருளால் இது நடக்கிறது. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட எண்ணத்தில் மேம்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உங்கள் வருகை இந்த மாலை பொழுதை மங்களகரமான பொழுதாக ஆக்கியிருக்கிறது.
இன்றைய நாளில் வழிபாட்டுக்கு அல்லது கோயில் வழிபாட்டுக்கு அல்லது கொண்டாட்டங்களுக்கு குறைவில்லை என்று சொன்னால் அது மிகையில்லை. ஆனாலும் கூட நம்மை எல்லாம் சரியான ராஜபாட்டையில் செலுத்தி எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய அருளுக்கு பாத்திரமாக முடியும் என்பதை தெளிவாக சொல்கின்ற மார்க்கங்கள் மிக குறைவாகவே தான் இருக்கின்றன. அந்த வகையிலே நம்மை எல்லாம் உய்விக்க வந்த வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லியிருக்கின்ற நெறிகளை பற்றி மிகவும் துல்லியமாக நமக்கு தன்னுடைய சிந்தனை மலர்களை பகிர்ந்தளிக்க வந்திருக்கிறார் நம் அன்பிற்குரிய ஐயா செல்வபூதி அவர்கள். அவர்களை வருக 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 வருகிறார். அவர்களை பற்றி நான் ஒரு சில சொல்லவில்லை என்று சொன்னால் சம்பிரதாயத்தை நான் மதிக்கவில்லை என்கின்ற பிழைக்கு ஆளாவேன். அருட்பாவை வாசிப்பவர்களை பார்த்திருக்கிறோம், அருட்பாவை நேசிப்பவர்களை பார்த்திருக்கிறோம், அருட்பாவையே பூசிப்பவராக இருக்கக்கூடியவர் தான் நான் அன்பிற்குரிய செல்வபூதி அவர்கள். இன்னும் சொல்லணும்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நான் பூபதி செல்வபூதி ஐயாட்ட தான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஐயா, இது எனக்கு தெரியலையே, இது எனக்கு சரியாக பிடிபட மாட்டேங்கிறது அப்படின்ற செய்தியையும் அவரோட தான் பகிர்ந்து கொண்டு வருது. ஏன்னு கேட்டால் உரைநடை பகுதியாக இருக்கட்டும் அல்லது செயல் பகுதியாக இருக்கட்டும், அதில் விளங்காத பகுதியில் இருக்குமேயானால் அவற்றை நான் அவரிடம் கேட்டுக்கொண்டு என்னை தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய நிலையில் தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறோம். அப்படின்னா அவருடைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்குமேயானால் அவர் பேசி முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் கேட்கலாம். இடையில அவருடைய பேச்சுக்கு தடையாக இருக்கிற மாதிரி எழுந்து கேட்கக்கூடாது. உங்களுடைய ஐயப்பாட்டை நீங்கள் கேட்கலாம். அது ஏன்னா நடைமுறையில் உங்களுக்கு என்ன இடர்பாடுகள் வரும் அப்படின்றதெல்லாம் அவர் முன்னோக்கி தெரிஞ்சு தான் அதெல்லாமே சொல்லுவார். ஏன்னா உண்மையிலே பயிற்சி களத்தில் இருந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எந்த நிலைப்பாட்டில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை உய்த்துணர்ந்து படிப்படியாக எப்படி நீங்கள் மேலேறி வர வேண்டும் என்பதையும் சேர்த்து சொல்வதற்காக வந்திருப்பவர் தான் நம் அன்பிற்குரிய ஐயா செல்வபூதி அவர்கள். உண்மையிலே இது ஒரு ஞான வேள்வியாக அமையும் என்று சொன்னால் அது மிக இல்லை. இன்றைய தலைப்பு பசியாற்றுவித்தலும் வரகதி அடைதலும். வள்ளல் பெருமானுடைய கொள்கையில் 2 தூண்களாக இருப்பவை, ஒன்று சத்விசாரம், இன்னொன்று பரோபகாரம். இந்த பரோபகாரத்திலே எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பசியாற்றுவித்தலை தவிர்த்துவிட்டு பரோபகாரம் இல்லை என்கிற நிலைப்பாட்டில் தான் சன்மார்க்கம் இருக்கிறது. இந்த பசியாற்றுவித்தல் எப்படி செய்யணும் அப்படின்றதிலிருந்து, யாருக்கு செய்யணும் அப்படின்றதிலிருந்து, அது எந்த பயனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதிலிருந்து உண்மையிலேயே நமக்கெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கக்கூடியவர் தான் அன்பிற்குரிய ஐயா செல்வபூதி அவர்கள். அந்த வகையிலே வெறுமனே பசியாற்றுவித்தல் பரகதிக்கு இட்டு செல்லுமா அல்லது பரகதியை நமக்கு பெற்றுத்தருமா என்கின்ற ஐயப்பாடு இருப்பவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் கூட அது எப்படி செய்தால் நம்மை எல்லாம் அந்த நிலைக்கு உயர்த்தும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய அவருக்கு இடம் விட்டு அரங்குக்கு வாருங்கள், அருளமுதம் தாருங்கள் என்று சொல்லி அமைகிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. எல்லாம் செயல் கூடும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் கருணையினால் இன்று நம்முடைய பெரியோர்களெல்லாம் சன்மார்க்க அன்பர்களையும் தாய்மார்களையும் மற்றும் குழந்தைகள் அனைவரையும் இன்று நாம் சந்திக்கின்ற பாக்கியமும், வள்ளல் பெருமானுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அந்த முடிந்த முடிப்பாகிய சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிப்பாகிய
இந்த பரகதி என்ற நிலையை அடைவதற்கும் இன்று நமக்கு இந்த சத்திசார நிகழ்வின் மூலமாக அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைந்த இத்தினம் ஒரு பெரிய அற்புதமான தினமாக, இறையர்களால் வழங்கப்பட்ட அருள் தினமாக போற்றி பணிகின்றோம். உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக, ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தனையும் உணர்ந்தோய் வருக, ஒன்று இரண்டற்று இலகும் பரமானந்த சுக இயல்பே வருக, இம்பத்தம்மை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக, என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக, கண் நிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக, கலைமதிதோய் பலகம் தெரிந்த வடற்பதியின் வாழ்வே வருக, ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே, திருவருட்பிரகாசர் வள்ளல் எனுமோர் மாணிக்க மாமணியே வருக வருகவே, வந்தருள் புரிக விரைந்தது தருணம், மாமணி மன்றிலே ஞான சுந்தர படிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே தந்தருள் புரிக, வரமெலாம் அல்ல தனி அருட்ஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து என்னுடன் கலந்தே செய்திவித்து அருள்க செய்வகையே, செய்திவித்து அருள்க செய்வகையே. குருவேசன் முதல்ல பெருமானாரை வர வச்சு அவருக்கு வருகை பதிகம் பாடினாதான் என் பெருமான் நம் உள்ளிருந்து நமக்கு விளக்க வேண்டிய விளக்கங்களையும் விளக்குவார். ஏன்னா அவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியும். அவர் எப்போதும் இருந்தாலும் நம்முடனே இருந்தாலும் அந்த மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லார் உயிரிலையும் பெருமானார் இருக்க தான் செய்கிறாரு. அநேகமாக வெளிப்படணும் இல்லை, கூப்பிட்டா தான் வெளிப்படுவாங்க. நம்ம கூப்பிடலன்னா பேசாமல் தான் இருப்பாங்க. அகத்திலிருந்து அநேகமாக இறைவன் வெளிப்படணும். அதுக்கு அழைப்பு கொடுத்தா தான் வெளிப்படுவாங்க, சும்மாலாம் வெளிப்பட மாட்டாங்க. இல்லைனா ஏன் பெருமானார் பொழுது விடிந்தது என் உள்ளமெனும் கமலம் பூத்தது பொன்னொளி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சத்குருவே, முழுதும் ஆனானென ஆகம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்ற முன்னவனே, எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. ஏன் பாடினாரு? ஐயா உள்ளே இருக்கிறியே வெளியில் விட்டு. அதுபோல் இந்த சபை கூடியிருக்கிறோம். நான் பாட்டிக்கு வந்தேன், ஏதோ பேசினேன் போனேன், நீங்கள் பாட்டிக்கு வந்தீங்க கேட்டுட்டு போனவங்க இருக்க முடியுமா? இருக்கலாமா? அதுக்காக இது இறையருளால் நடக்கப்படுகின்ற சத்திசார கூட்டம். வந்தோம்னா சொல்கிற கருத்து எதிர்பட்ட ஜீவர்களுடைய உயிரில் போய் நிற்கணும். அதற்கு குருநாதர் தான் சரியாக இருப்பார். அவர் சொன்னால் தான் அங்கே உள்ள ஊடுருவோம். அதனால் அவருக்கு ஒரு வந்தனம் வச்சு நம்ம சொல்ல ஆரம்பித்தா அவர் தானாக சொல்லிட்டுருவார். கேட்குறவங்களுக்கும் அந்த உணர்வை கொடுத்துருவார். காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிர் ஆதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோலாலே பிற ஏற்றும் கொடும் செயலாலே வேற்றாலே எஞ்சான்றும் அழியாத மெய்யளிக்க வேண்டுகின்றேன் விரைந்தளித்தான் எனக்கே, ஏற்றாலே இழிவு என நீ நினையாதீர் எந்த அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே. இந்த பாடலை பெருமானார் பதிவு பண்ணும்போது எந்த வகையிலும் அழியாத தேகத்தை கேட்டாரு, கொடுத்துட்டாரு. இது எதனால் கிடைச்சிது? ஜீவகாருண்ய சிந்தனை உடையவர்களுக்கு அஜாக்கிரத்தினாலும் ஊழ்வினையினாலும் எவ்வகை ஆபத்துக்களும் வராது சத்தியம். எவ்வகை ஆபத்துக்களும் சத்தியமாய் வராது என்றார். அப்போ ஜீவகாருண்ய சிந்தனை பூரணம் பெற்றவர்களுக்கு ஆபத்து என்று சொல்லக்கூடிய எந்த வகை ஆபத்தும் வராதுன்னு. மரணம் என்பது ஒரு ஆபத்து தான். மரணம் என்பதும் நமக்கு ஆபத்து தான். அந்த மரணம் என்கின்ற ஆபத்தும் வராமல் போயிடும் ஜீவகாருண்ய சிந்தனை உடையவர்களுக்கு.
அப்படி பெருமானார் அந்த ஜீவகாரண சிந்தனையோடு இருந்ததுனால்தான் இப்படி எந்த வகையிலும் அழியாத ஒரு தேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அது அவர் கொடுக்கப்பட்டது. அவர் ஜீவகாரண சிந்தனையோடு தான் இருந்தார் என்பதற்கு சாட்சி திருவொட்பாதான் முழுசு. அதுல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தே, வீடுதோறும் இறந்தும் பசியராத வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உறக் கண்டு உளம் பதைத்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தம்மை கண்டே இழைத்தே. எல்லாம் ஜீவகாரண்யம் தானே. அவருடைய சிந்தனையில எந்த அளவுக்கு, உயிரில எந்த அளவுக்கு ஜீவகாரண்யம் ஊடுருவி இருந்து அந்த அனகமுற்று இருந்தால் இறைவனுடைய உண்மை இயல்பாகிய சர்வ ஜீவ தயாபர தன்மை பெருமானாருடைய உள்ளத்திலிருந்து அனகமாக வெளிப்பட்டது. இதுதான் உண்மை. அது நமக்கும் வெளிப்பட்டால் நாமளும் அந்த நிலை தான் அடைவோம். அந்த பரகதி நிலைவை அடைஞ்சிருவோம். வாய்ப்பு அப்படிதான் ஒரு வாய்ப்பு. உள்ளிருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், அகநிலையில் இருக்கின்ற ஆண்டவர் அனகமாக வெளிப்படணும், எல்லாருக்கும் வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டாதான் சாத்தியம். வள்ளல் பெருமான் அடைஞ்ச நிலையை அடைய முடியும். சாத்தியம். அனகமாக வெளிப்படவில்லை என்றால் நம்மால வெளிப்படுத்தி கொள்ள முடியாது. அவர் வெளிப்படணும். அவர் வெளிப்படணும். ஆனால் வெளிப்படுத்துறதுக்கு தேவையான அடிப்படை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சாகணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோம்னா அவங்க நம்மளை ஏற்றுவாங்க. அதுவரையும் நம்முடைய ஞான அறிவை கொண்டு தடுத்து கொள்ள வேண்டியதை தடுத்து கொள்ள வேண்டும், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும், விளக்க வேண்டியதை விளக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம பகுத்தறிவை கொண்டு ஞான அறிவை கொண்டு செய்ய வேண்டும். அந்த ஞான அறிவை நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? சக்தி விசாரத்தில் இது போல இடத்துல கிடைக்கும். இது எங்கேருந்து வருது? திருவொட்பாவிலிருந்து வருது. திருவொட்பா எங்கேருந்து வந்தது? வள்ளல் பெருமானிடந்து வந்தது. வள்ளல் பெருமான் எங்கேருந்து வந்தார்? எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அம்சமாக வந்தார். அப்போ நாம் பேசுறது எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அபிஷேகம்தான். அவர் தான் இந்த ஒளி வடிவில் இந்த நமக்கு காரியப்பட்டு இருக்காரு. எல்லா நிலைகளும் இருக்காரு. தானே தானாகி எல்லாம் தானாகி விளங்குறார் என்னும் போது எல்லாமே அவர் தான். அப்படி பசியாற்றுவித்தலும் பரகதி அடைதலும். அப்போ பரகதி அடைவதற்கு பசியாற்றுவித்தலே ஒரு மூல காரணமாக இருக்கிறது. அந்த பசியாற்றுவித்தலை தான் வள்ளல் பெருமானார் ஜீவகாருண்யம்னு விளக்கமா கொடுக்கிறார். பசி இல்லாவிடில் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை எதிர்பார்க்க மாட்டார்கள். எதிர்பார்க்காத பட்சத்தில் உபகார சக்தி தோன்றாது. உபகார சக்தி தோன்றாத போது ஜீவகாருண்யம் விளங்காது. ஜீவகாருண்யம் விளங்காத போது அன்பும் அறிவும் வெளிப்படாது. அன்பும் அறிவும் வெளிப்படாத தருணத்தில் கடவுள் விளக்கம் கைகூடாது. கடவுள் விளக்கம் கைகூடவில்லை என்றால் இறையருளை பெற முடியாது. ஆகவே எல்லோருக்கும் ஜீவகாருண்யமே உண்மை கடவுள் வழிபாடு என்றும், மேற்படி அந்த உண்மை கடவுளின் அருளை பெறுவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட உபகார கருவிதான் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் பசி என்கின்ற துன்பமாக வந்து நிற்கின்றது. அந்த பசி துன்பத்தை தவிர்த்து கொள்வதற்கு இந்த ஜீவகாருண்ய வழியிலே நாம் பயணம் செய்தோமானால் பசியை தவிர்த்து, ஏனென்றால் பசி என்பது இயற்கையாக கொடுக்கப்பட்ட உபகார கருவி. இயற்கையாக கொடுக்கப்பட்ட அந்த உபகார கருவி என்ற அந்த துன்பத்தில் இருந்து யார் ஒருவர் விடுவிக்கின்றாரோ மற்ற ஜீவர்களை, அவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள். ஏன்னா கடவுள் தான் அந்த பசியை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அருளை அடைவதற்காக கொடுத்தார். அப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கக்கூடாது என்றார். சாப்பிடுவதற்கு ஒரே காரணம் அந்த உடல் பொருள் ஆவி எல்லாம் மலர்ச்சி பெற்று அதன் மூலமாக அறிவு விளக்கமும் அக விளக்கமும் அருள் விளக்கமும் சிவ விளக்கமும் பெறுவதற்காக தான் அந்த உணவு. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவா அனுபவம் விளங்க, திருவிலங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே. இதெல்லாம் விளங்குறதுக்கு திருவிளங்க ஆன்மா விளக்கம் பெறணும். ஆன்மா விளக்கம் பெற்றாதான் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சிவயோகம், சிவஞானம், சிவ அனுபவம் இதெல்லாம் வெளிப்படும்.
ஆன்மா விளங்காம இது எதுவுமே விளங்காது. மேற்படி ஆன்மா விளங்குறதுக்கு என்ன பண்றாங்க? உரு விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி எது விளங்க. அப்போ உரு விளங்கணும், உயிர் விளங்கணும், ஜீவசக்தி விளங்கணும். உரு விளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி எது விளங்க. உணர்ச்சினா எல்லா தேகத்தில் இருக்க அத்தனை அணுக்களும் ஆக்டிவேட் ஆகணும், எல்லாமே செயல்படணும். உணர்ச்சி எது விளங்க, உலகலாம் விளங்க. இந்த தேகத்தை விட்டு வெளியில இருக்கிற எல்லாமே நமக்கு உபகார கருவிகள், அதெல்லாம் விளங்கினாதான் நாம விளங்க முடியும். நாம மட்டும் விளக்கம் பெற்று ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகலாம் விளங்க அருள் உதவும் பெருந்தாயாம். அப்போ எல்லாமே விளக்கம் பெற்று விளங்குவதற்கு அருள் செய்கின்றார் ஆண்டவர். அந்த வகையில் முதலாக வந்து நிற்பது உணவு தான். ஏனென்றால் உணவு என்பது பசி என்கின்ற துன்பத்தை நீக்குகின்றது. பசி என்ற துன்பத்தை நீக்குவதற்கு மூல காரணம், அந்த பசி இல்லாவிடில் உபகார சக்தி இருக்காதுன்னு சொன்னோம்ல. இப்ப யாருக்குமே பசி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், உழைப்பே இருக்காது உலகத்துல. அரஜான் வயிறு தான், சின்ன வயிறு தான், ஆனா அதுக்கு உணவு கொஞ்சம் தான் கொடுக்க போறோம். ஆனால் அந்த உணவை வச்சு அந்த ஆசை காட்டி தான் இந்த உலகத்தை இயக்குறாரு இறைவன். சரிங்களா? எப்பேற்பட்ட ஒரு நிலையிலும் வேலையிலும் அந்த உணவு வயிற்றுல போனவுடனே இந்த உலகம் செயல்படும். அப்போ உலகம் செயல்பட்டால்தான் எல்லாமே சித்திக்கும், எல்லாம் சம்பித்து போகும். சரிங்களா? பசியே இல்லை அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணீங்கன்னாக்கா, இறைவனுடைய அருளால பசி தவிர்க்கப்பட்டால் உயர்நிலை, இறைவனுடைய அருளால பசி தவிர்க்கப்படல, நோயால பசி தவிர்க்கப்பட்டுள்ளது, துன்பம் அடைகிறானாக்கா மரணத்துக்கு போவோம். அப்போ பசி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட உபகார கருவி. அந்த உபகார கருவி நிமித்தம் யார் ஒருவர் அந்த பணியை மேற்கொள்றாரோ அவங்க கடவுளுக்கு சமானமார்கள். அதனால தான் நம்ம கும்பிட்றோம். பார்த்த உடனே உணவு போட்ட உடனே ஐயா நன்றி ஐயான்னு சொல்றோம் இல்லையா? அதனால ஆகாரத்தினுடைய சொரூப ரூப சுபாவங்கள் எல்லாம் கடவுள் அருளின் ஏகதேச சொரூப ரூப சுபாவங்கள் என்றே அறிய வேண்டும். ஆகாரத்தினுடைய சொரூப ரூப சுபாவம் இருக்குது இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை, இறைவனுடைய கடவுளுடைய அருளின் ஏகதேசத்தினுடைய சொரூப ரூப சுபாவங்கள். அதனால தான் சாப்பிட்ட உடனே ஒரு நிம்மதி வருது. பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு கஞ்சோ இல்லை ஒரு உணவோ கொடுத்த உடனே நம்மளுக்கு பசியோட ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். சரி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே முதல்ல என்ன பண்ணுறோம், அம்மா நீ முதல்ல உணவு சாப்பாடை போடணும், மற்ற கதெல்லாம் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லுவோம். ரொம்ப பசியிலேருந்தா அவங்களுக்கே தெரியும் வர ஸ்பீடை பார்த்து. ஏன்னா நான் போனேன்னாக்கா அப்படி தான். ஏன்னா ஒரு அந்த காலையை மத்தியானம் ஒரு வேளை சாப்பிட்றதுனால நான் எங்கே போனாலும் கரெக்டாக அந்த 12-12 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்னா தெரிஞ்சிடும். என் பைக் சத்தை கேட்ட உடனே அங்கே ரெடி பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். அது சாப்பிட்ட உடனே தான் மற்றதான் பேசுவேன். ஆனால் சாப்பிடும்போது சைலண்ட்டாக அமைதியாக இருந்து இறைவனுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு தான் உணவில் கை வைப்பேன். இந்த காகத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டு பெருமானாருக்கு நன்றி சொல்லிட்டு எல்லா சக்திகளுக்கும் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இந்த பூமாதேவி ஒரு சக்தி, சிவத்தினுடைய அம்சமாகிய அருள் என்கின்ற அருட்பெரும் ஜோதியினுடைய அம்சமாகிய அருள் பெருஞ்சக்தி. இப்படி எண்ணற்ற சக்திகளாக ஆற்றல், சக்தினா ஆற்றல், அந்த ஆற்றல்கள் பெண் வடிவத்தில் போதிக்கப்படுது. ஏனென்றால் ஆற்றல் முழுவதும் கருணை நிலையில் இருக்குது. பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுப்பது அன்னை, அதை கருவறையில் சுமப்பது அன்னை, பெண் அம்சம், கருணையே வடிவானவங்க. அதனால தான் பெண்களை தெய்வமாக போற்றுவதற்கு காரணம் அதுதான். அதனால அப்பேற்பட்ட அந்த உணவுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லா பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு தான் உணவை சாப்பிடுவோம். அப்போ தான் அந்த உணவு என்னன்னு சொல்லி சாப்பிடுவோம், நீரை எடுத்து எல்லாமுள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை இந்த உணவை அருளமுதமாக்கு, இந்த உணவை உண்பதனால் எனக்கு சத்திய மெய் உணர்ச்சியும் அருள் உணர்ச்சியும் உண்டாக வேண்டும் அப்படின்னா நான் சாப்பிடுவேன். ஏனென்றால் அப்படி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சத்தியமாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அமுதமாக மாறும். உள்ளே போய் நல்ல ஒரு அறிவையும் சிந்தனையும் சத்திய உணர்ச்சியும் கொடுக்கும். ஏன்னா அமுது அது உணவு. அது நம்ம அதுக்கு மந்திர உச்சாடனம் செய்து அதுக்கு அந்த சக்தியை ஏற்றி இந்த விண்ணப்பம் பண்ணாத வரை அது வெறும் சாதம். நீங்கள் மகாமந்திரம் சொல்லி ஜலத்தை அது சுற்றி விட்டு அல்லாமல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு நினச்சி ஐயா இந்த உணவை அருளமுதமாக்குங்கன்னு சொல்லி விட்டு பாருங்க, அப்புறம் சாப்பிட்டு பாருங்க.
அந்த உணவு உங்களுக்கு அன்று மாலையே தெரியும் அது அருளம்பதம் ஆச்சா இல்லையான்னு. ஏன்னா உணர்வே வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி தினந்தோறும் சாப்பிடும்போது நம்மளுக்கு இன்னும் அருளம்பதம் சுரக்கலை. ஆனால் இதுக்கு கொடுக்குற உணவு இதுதான் கொடுக்குறாரு இறைவன் நமக்கு இப்போதைக்கு. அந்த உணவு அருளம்பதமாக்க வேண்டி நம்முடைய பிரார்த்தனை மூலமாக நிறைவேறும். ஆனால் கேட்டால் தான் அது கிடைக்குமே காண்டி கேட்காம கிடைக்காது. ஆகவே அந்த வகையில் நாம் பசி ஆற்றுவித்தலை நாம் தலையாய கடமையாக கொள்ளணும். பசி என்கின்ற நெருப்பானது ஏழைகளின் வயிறை பற்றி எரிய செய்யும் போது அந்நெருப்பை ஆகாரம் கொடுத்து அவிப்பதே ஜீவகாரண்யம் என்று அறிய வேண்டும். எந்த தேசத்தவராயினும், எந்த சமயத்தவராயினும், எந்த ஜாதியராயினும், எந்த செய்கை உடையவராயினும் அவர்களுடைய தேச மார்க்கம், தேச ஒழுக்கம், சமய ஒழுக்கம், ஜாதி ஒழுக்கம், செய்கை ஒழுக்கம் முதலியவற்றை பாராமல் போதித்து விசாரியாமல் எல்லா ஜீவனிடத்தும் கடவுள் விளக்கம் பொதுவாக விளங்குகின்றது என்பதை பொதுவாய் பார்த்து அவரவர் ஒழுக்கத்துக்கு தக்கபடி அவருடைய பசியை ஆற்றுவிப்பதே ஜீவகாரண்யம் என்று அறிய வேண்டும். இங்க சில பேருக்கு டவுட் வருது. அவரவர் ஒழுக்கத்துக்கு தக்கபடி அவர்களுடைய பசியை ஆற்றுவிப்பதே என்னங்கய்யா அவரவர்கள் ஒழுக்கத்துக்கு தக்கபடி? அவரவர்கள் ஒழுக்கத்திற்கு தக்கபடினா யாருடைய அவரவர்கள்? நாம் உணவு கொடுக்குறோன்னா நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய தரம்னு அர்த்தம். ஒழுக்கம் உடையவன் சொல்லுவோம், ஒழுக்கம் இல்லாதவன் என்ன சொல்லுவோம்? தரங்கெட்டவன் சொல்லுவோம் இல்லையா? அதான் அவரவர்கள் தரத்துக்கு தக்கபடி என்றதை இங்க வார்த்தையை ஒழுக்கம்னு போடுறார் பெருமனார். அவரவர்கள் தரத்துக்கு தக்கபடி. அப்போ தரம் என்ன தரம்? நம்மளுடைய தரம் 100 பேருக்கு போட முடியும்னா நம்ம தரம் அதுதான். 10 பேருக்கு போட முடியும் நம்ம தரம் அவ்வளோதான். இல்லையா நாம் டெய்லி ஒருத்தருக்கு என்னால் கொடுக்க முடியும், அதுதான் நம்மளுடைய தரம். அவரவர் தரத்துக்கு தக்கபடி அவருடைய பசியை நீக்குவதே ஜீவகாரண்யம் என்று அறிய வேண்டும். அப்போ ஜீவகாரண்யம் செய்து ஆக வேண்டும் என்பது நமக்கு பெருமானார் அறிவிட்டு கூறுறாரு. ஜீவகாரண்யம் என்கின்ற மோட்ச வீட்டின் திறவுகோலை காலம் உள்ள போதே சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் இங்க தெளிவுபடுத்தி ஆகணும். இந்த இடத்துல எல்லாருக்கும் டவுட்டும் இருக்கும். ஜீவகாரண்யம் என்கின்ற மோட்ச வீட்டின் திறவுகோலை காலம் உள்ள போதே சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் சரியை கிரியை யோகம் ஞானம் முதலிய சாதன சகாயங்களை வேண்டாமல் எக்காலத்தும் தடைபடாத இன்ப வீட்டை அடைந்து கதவை திறந்து உள்ளே புகுந்து நித்திய முத்திரர்களாய் வாழ்வார்கள் அப்படின்னு ஐயா இங்க குறிப்பிடுறாரு. அப்ப ஜீவகாரண்யம் என்கின்ற மோட்ச வீட்டின் திறவுகோலை சம்பாதித்து கொண்ட சம்சாரிகள் சரிய கிரிய யோகம் ஞானம் செய்ய வேண்டாம், இந்த ஜீவகாரண்யம் பண்ணாமே அவங்களுக்கு அதெல்லாம் சித்திச்சிரும் அப்படின்றாங்க. இதே வள்ளல் பெருமானாரு ஜீவகாரணத்தை இப்படி சொல்றாங்க. நம்ம பேருபதேசத்தில் ஆரம்பிக்கும் போது இதுவரையும் வீண் காலம் கழித்து கொண்டிருந்தது போல் இராதீர்கள், எல்லோரும் விசாரணை முகமாயிருங்கள். அந்த விசாரணை முகம் என்னவென்றால் அண்டத்தில் ஆண்டவருடைய நிலை என்ன, பிண்டத்தில் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய தரம் என்ன, ஆண்டவனுடைய தரம் என்ன, அப்படி விசாரிக்க வேண்டியது. இப்படி தனித்தனியாவது ஒருமித்தாவது விசாரணை செய்ய வேண்டும். சந்தேகம் இருந்தால் வேலாயுத முதலியாரை, தங்கள் தரத்தில் வேலாயுத முதலியாரை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு. சொல்லிட்டு நம்முடைய ஆன்ம பிரகாசத்தை விளக்கமில்லாமல் மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் முதல் திரையாகிய பச்சை திரை நீங்க வேண்டும். அந்த பச்சை திரை கீழ்பாகத்தில் ஒரு கூறு, மேல் பாகத்தில் ஒரு கூறு ஆக இருக்கிறது. கீழ்பாகத்தில் இருப்பது அசுத்த மாயாத்திரை, மேல் பாகத்தில் இருப்பது சுத்த மாயாத்திரை. ஆகவே அசுத்த மாயாத்திரையோடு கூடிய சுத்த மாயாத்திரை விலக வேண்டும் என்று சதா ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் இருக்கின்றார் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வரும்போது கீழ்பாகத்து திரையோடு மேல் பாகத்திரையும் விளக்குவார். அப்படி முயற்சி இல்லாத என்ன முயற்சி பண்ண சொல்றாரு? விசாரம் பண்ண சொல்றாரு. அப்ப ஜீவகாரண்யம் தான் போதன்னாரு, அப்புறம் இங்க விசாரம் பண்ண சொல்றாரு. அப்போ இங்க ஞானத்துக்கு வந்து நிக்கிறாரு.
விசாரம் என்பது ஞானம் அடைவதற்கு. இறைவனுடைய நம்முடைய உண்மை என்ன, அதுதான் நம் ஞானம். நம்முடைய உண்மை தெரிஞ்சாதான் இறைவனுடைய உண்மை தெரியும். அப்ப நம்மை பற்றிய ஒரு ஞானம் நமக்கு வேணும். நாம யாரு, நம்முடைய நிலை என்ன, நாம் எதற்காக வந்திருக்கோம், இந்த உடம்பின் ரகசியம் என்ன, இந்த உயிரின் ரகசியம் என்ன, சரிங்களா? இப்போ இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ நாம படைக்கப்பட்டிருக்கோம். நமக்கு முன்னாடி படைக்கப்பட்ட இந்த பூமி, இந்த சூரியன், சந்திரன், இதனுடைய நிலை என்ன, இப்படியெல்லாம் விசாரணை பண்ணோம். எதுக்காக? ஞானம் விளைவிப்பதற்காக. அங்க ஏன் சரியகிரி யோகம் ஞானம் சொல்லிட்டு அங்க அதை வேண்டாம், அந்த சாதன சகாயங்கள் வேண்டாம், ஜீவகாரணியம் பண்ணுங்கன்னு சொன்னாரு அப்படின்னும் போது, ஐயா இது ஞான சன்மார்க்க காலம், ஞான சித்தர் காலம். இது ஞான சித்தர் காலத்துல இறைவனுடைய அருள் நியதி எப்படி விளங்குதுனாக்கா, இந்த ஞான சித்தர் காலமாகிய இந்த உண்மை சத்திய யுகம், சத்திய காலம், இறைவனுடைய ஆட்சி நடக்கின்ற காலம் இது. இதுக்கு முன்னாடி இருந்த காலம் மனித தரத்தில் நடந்தது. நேரடியாக இறைவனுடைய காலம் இது இல்லை. இறைவன் ஆட்சி செய்யல. வேற மகான்கள், வேற அருளாளர்கள், வேற அதிபதிகள், இறைவனிடத்தில் தவம் செய்து பெற்றுக்கொண்ட அருளாளர்கள் அப்படின்ற மாதிரி தான் அது. அதனால அந்த தரத்துல இறைவனுடைய முழு தன்மை வெளிப்படவில்லை. அதனால அவங்களுக்கு சரியை தேவைப்பட்டது, கிரியை தேவைப்பட்டது, யோகம் தேவைப்பட்டது, ஞானம் பண்ணாங்க. ஆனால் அது உண்மை மார்க்கம் அல்ல, இயற்கை மார்க்கம் அல்ல. தத்துவங்கள் பற்றியும் தத்துவங்களின் விளக்கம் பற்றியும் கற்பனையின் மூலமாகவும் அது அமைக்கப்பட்ட ஆலயங்களில் இருந்து செய்யப்பட்ட பக்தி. அதெல்லாம் இப்ப சரியேன்னா கோயிலுக்கு போவாங்க, வணங்குவாங்க, பூஜை செய்வாங்க. கிரியைன்னா தேவையான தொண்டு பண்ணுவாங்க, பூ கட்டி கொடுக்கறது, பெருக்கிறது, துடைக்கிறது, உழவார பணி செய்வாங்க. இதெல்லாம் இந்த கிரியில முற்றுமடைந்து, சரியையில முற்று பெற்று, கிரியில முற்று பெற்று, அப்புறம் யோகத்துல இவங்கெல்லாம் செஞ்சு சலிச்சு போய் உண்மை நிலை புரியாம எதுன்னு கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா அறிவு கிஞ்சித்து இந்த ரெண்டு நிலை ஏறி வரத்துக்கு பல பிறவி ஆயிடும். அப்புறம் ஒரு பிறவியில இந்த ஆன்மா கொஞ்சம் ஒடுங்கும், யோகத்துல ஒடுங்கும். இறைவனுடைய உண்மை தெரிஞ்சு அது பேசாம அப்பாடான்னு எப்படி வயசானா ஒடுங்கி போயிடுறோம், அது போல இந்த ஆன்மா தேடி அலைஞ்சு இதெல்லாம் பண்ணி லாஸ்ட்ல சோர்ந்து போய் ஒரு பிறவியில யோகத்துல ஒடுங்கும். ஒடுங்கி உண்மை அறிஞ்சு ஐயா நம்ம உள்ள இருக்கின்ற ஆண்டவர் எங்குமா இருக்கிறார் ஒரு ஞானத்தை பெறும். இதுக்கெல்லாம் பல பிறவிகள் ஓடும், பல ஜென்மங்கள் கடை தேரணும். ஆனால் ஜீவகாரணியம் என்பது அப்படி கிடையாது. ஒரே பிறவியில நீங்க அடைய வேண்டிய அந்த ஞானத்தை அடையத்துக்கான சாத்தியக்கூறு முழுமையா உண்டு. அதனாலதான் வள்ளல் பெருமானார் ஜீவகாரணியத்தை முன்வைக்கிறாரு. இது இறைவனே அவருக்கு கொடுத்த ஒரு குறிப்பு. ஏன் கொடுத்தாருன்னா, இவர் ஜீவர்களுக்காக படுகின்ற வேதனையும் துன்பமும் அளவு கடந்து போது அது அப்படியே இங்க போய் கொட்டுறாரு அவர்கிட்ட, இறைவன் கிட்ட. அவர் பார்த்தாரு, இதுக்கு ஒரு விடுவு காலம் கொடுக்கணுமே சொல்லிட்டு அவருக்கு இந்த உண்மையை கொடுக்கிறாரு. ராமலிங்கம் ஜீவகாரணி எங்க விளங்குதோ அங்க அன்பும் அறிவும் உடனாய் வந்து நிற்கும் அப்படின்றாரு. அந்த அன்பும் அறிவும் வந்தாதான் மேல்நிலைக்கு ஏற முடியும். அது ஜீவர்கள் அந்த ஜீவகாரணியம் பண்ணாதனால அவங்க வெறும் சரியகிரி யோகத்திலேயே சுய தன்னுள்ளே இறைவனுடைய உண்மை தெரியாம, தன்னுடைய உண்மை தெரியாம அவங்க ஏதோ இறைவன் இருக்கிறான்னு சொல்லிட்டு கோயிலுக்கே நாடி இருக்கிறாங்களே, படமாடும் கோயிலை நாடி இருக்கிறார்கள். இந்த நடமாடும் கோயிலை அவங்க விட்டுட்டாங்க. அதனால நீ நடமாடும் கோயிலில் இருக்கிற இறைவன் என்ன பூஜிக்க செய், அப்போ சீக்கிரமா சித்தி ஆயிடும். ஏன்னா டைரக்டா இறைவன் கிட்ட போயிடுறாங்க. அது டைரக்டா இறைவன்கிட்ட போலியே, சரியகிரி யோகனியான்னு டைரக்டா இறைவன்கிட்ட போகாது, சுத்து வழி ஐயா சொல்றாரு. இது டைரக்டா இறைவன் கிட்ட போற வழி. ஏன்னா இறைவன் நாம் கொடுக்கிற உணவை உண்ணுகின்ற அந்த ஜீவனுடைய உள் அகவிளக்கமாயிருப்பது அருட்பெருஞ்சோதி, நேரடியா இருக்காரு. நீங்க உணவு கொடுத்த உடனே அங்க அறிவு விளங்குது, தயவு விளங்குது, ஐயா இறைவான்னு வணங்குறாங்க. அங்க என்ன பண்றாங்க, கோயிலுக்குள்ள போய் தான் ஐயா இறைவான் வணங்குவீங்க. ஜோதி தரிசனம் காட்டும் போது இங்க உணவு கொடுத்த உடனே ஐயானுவீங்க, அம்மானுவீங்க. எதனால சொல்றீங்க, எதனால சொல்றோம்? அதுதான் அங்க இறைவனுக்கு டச் ஆகுது அந்த உணவு விஷயம். பசியினால் இருக்கின்ற ஏழைகளுக்கோ ஜீவர்களுக்கோ பசி துன்பத்தை நீக்கின உடனே கையெடுத்து கும்பிட்றாங்களா இல்லையா? கோவில் எங்க கும்பிட்றோம்? தீபார்த்தனை காட்டும் போது தான் கும்பிட்றோம்.
அதுவும் முழு விளக்கத்தோட வரும். எட்டி எட்டி பார்த்துக்கின்னு குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துக்கின்னு பாக்கெட்டில் கையை விட்டுக்குன்னு. இங்கே அப்படி இல்லையே. ஐயா போதுமா, அப்பா சாமி போதும்டா சாமி, நல்லா இருப்பா, உன் குடும்பத்தை தழைக்கும்பா. ஆடாடா, அதுலாம் வாழ்த்து. அது உள்ள இருக்கிற இறைவன் தானே வாழ்த்துறான்ப்பா. இந்த உணவு போய் நின்ன விட அந்த உள்ள இருக்கிற வாழ்த்துறாங்கல்ல, அந்த வாழ்த்து தான் நம்மளை வாழ வைக்கும். அந்த வாழ்த்து தான் நம்முடைய உடம்பையும் உயிரையும் உணர்வையும் மேல்நிலைக்கு ஏற்றும். அதுதான் வள்ளல் பெருமானார் சொன்னது. புண்ணிய ஸ்தலங்களில் வசித்தல், புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய தலங்களில் புண்ணிய நதிகளில் புண்ணிய தீர்த்தங்களில் ஆடல், புண்ணிய ஸ்தலங்களில் வசித்தல், புண்ணிய மூர்த்திகளை தரிசித்தல், தோத்திரம் செய்தல், ஜபம் செய்தல், விரதம் செய்தல், யாகம் செய்தல், பூஜை செய்தல் முதலிய சரிய கிரியை செய்கின்ற பக்தர்களும் இருடிகளும் விரதிகளும், உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு விடய சார்புகளை துறந்து மனோலயம் செய்து யோகத்தில் இருக்கின்ற யோகிகளும், அளவிருந்த சித்தி இன்பங்களை பெற்றுக்கொண்ட சித்தர்களும், நித்தியானித்தியங்களை அறிந்து பிரம்ம அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஞானிகளும், ஜீவ காரணியம் என்கின்ற மோட்ச வீட்டின் திறவுகோலை சம்பாதித்து கொள்ளாதவர்களையானால் மோட்சம் என்கின்ற மேல் வீட்டிற்கு முன்னும் பின்னும் ஏறி சமீபத்தில் காத்திருந்து மீளவும் அத்திறவுகோலை சம்பாதித்து கொள்ள திருமுறைகளை அல்லாது கதவை திறந்து உள்ளே புகுந்து நித்திய முத்திரர்களாய் வாழ மாட்டார்கள் என்பதை உண்மையாக அறிய வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கிருந்து வருது, யார் கொடுத்தது? இப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு நிலை ஜீவகாரணத்துடைய தன்மை. அது இருந்தாதான் உள்ள கதவே திறக்கும், அது இல்லைன்னா திறக்காது. எனவே ஆகலின் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணியமே கடவுள் வழிபாடு என்று அறியப்படும் சொல்றார். இங்க ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது இந்த வார்த்தையில. ஆகலின் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாரணியமே உண்மை கடவுள் வழிபாடு என்று அறியப்படும் என்றாரு. அப்ப யாரெல்லாம் அறிவு விளங்கிய ஜீவர்கள்? யாரெல்லாம் ஜீவகாரணியம், யாரெல்லாம் அறிவு விளங்கிய ஜீவர்கள்? எப்போது அவர்களுக்கு அறிவு விளங்கும்? ஜீவகாரணியம் உண்டானால் அன்பும் அறிவும் உடனாய் நின்று விளங்கும். அப்போ நாம அறிவு உள்ளவனா மாறணும். அந்த அறிவு எதுக்காக? தான் யார், தன்னுடைய நிலை எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய உண்மை என்ன போன்ற அறிவு சார்ந்த உண்மை அறிவு சார்ந்த அந்த விளக்கங்கள் கிடைக்கும். எப்போ? ஜீவகாரணியம் பண்ணாதான். ஜீவகாரணியம் பண்ணாத அறிவே விளங்காது. அப்போ ஜீவகாரணியம் யார் செய்கின்றாரோ அவருடைய அறிவு தான் சுத்த அறிவு, நல்ல அறிவா இருக்குது. அப்பேற்பட்ட அந்த அறிவு அறியப்படும் அந்த ஜீவர்களுக்கு அப்போதான் விளங்கும். ஜீவகாரணியம் பண்ணிட்டு ஒரு அறிவு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட அறிவு வந்தவுடனே எந்த அறிவு? தன்னை பற்றியும் தன் உண்மை பற்றியும் இறைவனை பற்றியும் அறிகின்ற அந்த அறிவு வந்தவுடனே இது ஒரு பக்கம் ஜீவகாரணியம் பண்ணிட்டே இருப்பாங்க, அறிவு விளங்கிட்டே இருக்கும். அந்த அறிவு விளங்க விளங்க பல உண்மைகள் நமக்கு வெளிப்படுத்தப்படும், அறியப்படும். ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்ற உண்மை அறிவு நமக்கு அறிவிக்கப்படும், உள்ளிருந்து அறிவிக்கப்படும். அந்த அறிவு விளங்கும் போது என்னாகும்? அப்போது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஜீவனிடத்தில் தயவும் ஆண்டவரிடத்தில் அன்புமே தேவையானதாக உள்ளது என்பதை அனுபவத்தில் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு பூரணமாயிடும் ஜீவகாரணியம் பண்ணும்போது. ஒரு வீடு கட்டுறோம், எது பண்ணாலும் வீடு கட்டுறதுனாக்கா நம்ம சும்மாவா கட்டிடுறோம், மேலே மேலே கல்லை வச்சு பேஸ்மெண்ட் போடுறோம் இல்லை. எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு போடுறோம் இல்லை. 14 அடுக்கு மாடி 50 அடுக்கு மாடி கட்டுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறோம்பா, 2 ஃப்ளோர் கட்டப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. அப்போது பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு கட்டடத்தை எழுப்பலாம். நாம் மரணமில்லா பெருவாழ்வு பெறணும்னாக்கா சாதாரணம் இல்லை, வானளவு உயர்ந்த பில்டிங் அது. அப்போ கடைகால் எப்படி இருக்கணும்? சும்மா அஸ்திவாரம் பயங்கரமாக இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் வள்ளல் பெருமானார் ஜீவகாரணியத்தை கொண்டுதான் அது எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் அருள் விசேஷமாக விளங்கும். எந்த ஜீவனிடத்தில் ஜீவகாரணியம் தயவு விசேஷமாக விளங்குகின்றதோ, எந்த ஜீவனிடத்தில் தயவு என்கின்ற உயிரிழக்கம் விசேஷமாக விளங்குகின்றதோ அந்த ஜீவனிடத்தில் கடவுள் விளக்கம் விசேஷமாக விளங்கும் என்றாரு. அப்ப கடவுளுடைய விளக்கம் எங்க இருக்குது? ஜீவகாரணியத்தில் இருக்குதுன்னு சொல்லப்படுது இல்லையா? ஏன் சொல்றேன்னாக்கா, பெருமான் கிட்ட ஐயா இதனால எனக்கு துன்பம் வருது அண்ணாக்கா அவர் அதை விளக்கிடுவார். அந்த உண்மையான ஜீவகாரணி சிந்தனை இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும். ஆகவே அப்படி
ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகத்தில் அழுந்திருக்கின்ற ஜீவர்களும் கடனுடைய அருளை பூரணமாக பெற்றுக்கொள்வார்கள் சொல்றாரு. இந்த இடம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஜீவகாருண்ய சிந்தனை உடையவர்களாகி அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகத்தில் அழிந்திருக்கின்றவர்களும் சம்சாரிகளும் இறையருளை பூரணமாக பெற்றுக்கொள்வார்கள். அப்போ அவங்களுக்கு ஜீவகாருண்ய சிந்தனைனா மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, பிற உயிரை கொல்ல மாட்டாங்க, இரக்கமே வடிவான இருப்பாங்க. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வாங்க. அவங்க 3 வேளை சாப்பிடுவாங்க, 3 வேளை அவங்க எல்லாம் இச்சையிலையும் பொருந்திருப்பாங்க, எல்லாமே இருக்கும். எல்லா இச்சைனாக்கா இந்த உலகத்தோடு பொருந்திருப்பாங்க. தனக்கு தேவையானது வீடு, மனைவி, மக்கள், அது வேணும் இது வேணும் எல்லாத்துலையும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சிந்தனையெல்லாம் ஜீவகாருண்ய சிந்தனையோடு இருப்பாங்க, ஒழுக்கத்தில் இருப்பாங்க. அப்பேற்பட்டவர்கள் இந்த பிறவினாலும் ஏதோ ஒரு பிறவில அவங்க அடைஞ்சிருவாங்க. எப்படி அடைவாங்க? அன்பும் அறிவும் இருந்துதான் அவங்க வழி நடத்தும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 1000 பண்ண ஜீவகாருண்யம் எவ்வளவு பண்ணாலும் ஜீவகாருண்யத்துடைய லாபம் அப்படி என்னன்னாக்கா அன்பு வெளிப்படும், அருள் அறிவு வெளிப்படும். இதை வச்சுதான் மேற்கொண்டு நம்ம போக முடியும். ஆகவே ஜீவகாருண்யம் செய்தால் உங்களுக்கு தானாகவே இது அமைஞ்சிடும். நீங்க சரியகிரியை யோகம் செய்து அடையிற இந்த நிலை முழுசா பெறாது. சரியகிரி யோகம் ஞானம் செய்து இறையருளை அடைவது என்பது இம்பாசிபிலிட்டி, வாய்ப்பு இல்லை. அப்படி யாரும் அடையல. அடைஞ்சிருந்தால் வள்ளல் பெருமான நிலையை அடைஞ்சிருப்பாங்க. வள்ளல் பெருமான நிலையை யாரும் அடையல. ஏன் அடையல? எல்லாம் சரியகிரி யோகம் ஞானம் என்ற இந்த சாதன சகாயங்களை வேண்டி இருந்தாங்க. அந்த காலத்தில் அதுதான் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. உண்மை நிலை இயற்கை வழிபாடு வெளிப்படலை. இயற்கை வழிபாட்டை இறைவன் வெளிப்படுத்தினாரு. அதை பெருமானார் மூலமா அதை நிறைவேற்றி கொண்டார். இப்போது இந்த உலகத்துக்கு, அந்த சத்திய யுகத்துக்கு, ஞான மார்க்கத்துக்கு இதுதான் வழிபாடு பிரகடனப்படுத்தப்பட்டு உள்ளது. இதுதான் உண்மை. ஆகவே அந்த காலத்தில் அது செஞ்சாங்க தவறு அப்படின்றது இல்லை. அந்த காலத்தில் தேவைப்பட்டது, அவ்வளவுதான். இந்த காலத்தில் அது தேவைப்படலை. நீங்க சரியகிரி யோகம் ஞானம் செய்து பெற வேண்டிய லாபம் என்னவோ அதை விட கோடி பங்கு இந்த ஜீவகாருண்யத்தின் மூலமாகவும் ஆண்டவரிடத்தில் விசாரணை பண்றது மூலமாக கிடைத்துவிடும். ஒரு யோகி காடு, மலை, முளை போன்ற எல்லாவற்றிலும் போய் தவம் செய்து அந்த அருள் சுத்த உஷ்ணத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒரு சம்சாரி ஒரு ஜாமம் நேரம் இக விசாரிப்பு இல்லாமல் பர விசாரிப்போடு ஆண்டவரை நினைத்து கொண்டோ தோத்திரம் செய்து கொண்டோ ஜபம் செய்து கொண்டோ இருந்தார்களே ஆனால் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். அது இந்த யோகியில் பெறக்கூடிய லாபத்தை விட கோடி பங்கு, 10 கோடி பங்கு மேலானதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது என்னது? இதுதான் வள்ளல் பெருமானாரு உள்ளிருந்த திருவிளக்கை புறத்தை எடுத்து வைக்கின்றேன், இது முதல் ஆண்டவர் இந்த தீபம் முன்னிலையில் விளங்குகின்றபடியால் நினைந்து என்ற பாசுரத்தில் 28 பாசுரத்தில் அடங்கி இருக்கின்றபடி தெய்வ பாவனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த தெய்வ பாவனை செய்து அந்த பாவனை பொய்யானா பொய் இல்லை ஐயா. இருக்கின்ற உண்மை கடவுளினுடைய தரத்தை வெளிப்படுத்தி கொள்வதற்கு அது ஒரு உபாயம். எப்படி பசி மூலமா உபாயமா இறைவன் அருளை பெறுவதற்கு நம்ம முயற்சி பண்றோமோ அது போல இந்த ஜோதி வழிபாடு புறநிலையில ஜோதியை வைத்து அதில் தெய்வத்தை இருப்பதாக பாவனை செய்து அந்த பாவனை தான் நாளைக்கு உண்மை ஆகும். ஆனா அது பொய் பாவனை இல்லை. நீங்க கோயில்ல போய் செய்யறது பொய் பாவனை, இங்க செய்யறது பொய் பாவனை இல்லை. ஆனா வள்ளல் பெருமானார் ஞான சரியில ஜோதி வழிபாடு பத்தி சொல்லல. முழுக்க அக வழிபாடு தான் அது. நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து ஏத்துதும் உள்ள இருக்கிற அருப்பஞ்சோதி ஆண்டவரை ஏத்தன்றாரு, அகனையில இருக்கிற அருப்பஞ்சோதி ஆண்டவரை ஏத்தன்றாரு, புறத்தில் இருக்கிற ஜோதி ஏத்த சொல்ல அவரு. ஆனால் அந்த அகநிலை அனுபவம் நமக்கு கிடைப்பதற்கு அதுக்கான ஒரு சிம்டமே நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறதுனால நீ முதல்ல புறநிலையில வணங்கு, அப்புறம் அந்த புறநிலை மாறி அகநிலைக்கு போய் உட்காரும்னு இறைவன் நமக்கு அதை சொன்னது. நீங்க இதனாச்சும் செய்யுங்க அப்படின்ட்டார். நீங்க உங்களுக்கு இது விளங்கல, இதனாச்சும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது என்னாகும்? அந்த ஜீவகாருண்ய சிந்தனையோடு இருந்து மேற்படி இறைவன் சொன்ன அந்த அருட்பா பாடல்களை அந்த தீபத்துக்கு முன்னாடி ஓதி உண்மை என்று நம்பி அந்த விசுவாசத்தோடு செஞ்சால் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் சொன்ன அந்த வார்த்தை அங்கு பலிக்கும்.
பெருமானார் சொன்னார் இல்லையா? எதனால சொன்னார்? என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பு சத்தியம் சொன்னாரப்பா, கேளுங்க பெருமானார்கிட்ட. அப்பா நீ சொன்னீங்க, நான் தான் ஜோதி வழிபாடு பண்றேன்னு தினந்தோறும் அந்த பாடலை உருக்கத்தோடு பாடுறேனே, எனக்கு ஒண்ணுமே காணமே, என்ன பண்றேன்னு கேளுங்க தைரியமா. என் பெருமானை இல்லையா மறுத்துருவாரு, காத்துக்கிட்டு இருக்காரு. எந்த பிள்ளை நம்ம கிட்ட கையேந்தி நிற்கும் காப்புறாரு, எதிர்பார்த்து இருக்கிறாரம்மா. மனமுருகி அருட்புறம் ஜோதி என் குருநாதரே திருப்பிரகாச வல்லலே அப்படின்னு சொல்லிட்டு நாம உருகி நின்னா அருவி போல பெருகி வந்து நிற்பார் நம்ம கிட்ட. அப்படி அந்த ஆண்டவரிடத்துல நாம அன்பு செலுத்தணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைக்கு மேல போயிட்ட உடனே, எப்படி நம்ம எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டோம் இல்லை, எந்த உணர்வோட போட்டோன்னு முக்கியம். அந்த உணர்வோட போட்டு உள்ள இருக்கிற அந்த அன்பு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். இறைவன் அப்படி ஷேக் ஆவார் உள்ள. எப்படி காலையில சூரியன் எடுத்தவண்ணா பிரகாசமா இருக்கிறாரு, இளஞ்சூரியனா இருந்துதானே பெருஞ்சூரியன் ஆகுறாரு. அந்த இளஞ்சூரியன் வெளிப்படும் போதே அங்க அன்பு வெளிப்படுறதுக்கு நம்மளால யூகிக்கணும். இதெல்லாம் அனுபவிக்கணும். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும், அந்த மாற்றம் நமக்கு எப்படி வந்தது, யாரால் கொடுக்கப்பட்டது, நம் குருவின் கருணையினால வழங்கப்பட்டு உள்ளது. அப்போ அந்த மாற்றம் வருது இல்லை, அந்த அன்பு வெளிப்படும். சர்வ சக்தியுடைய அனாதி இயற்கை உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும், சர்வ சக்தியுடைய அனாதி இயற்கை உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி அன்பு செலுத்த சொல்றாரு. ஜீவகாருண்யம் முடிஞ்சிடுச்சு, ஜீவகாருண்யம் முடியல, அது போயிட்டு இருக்குது. அதனால வந்த ஒரு லாபம் அன்பு வந்திருக்குது. அந்த அன்பை வச்சு சொல்றாரு, சர்வ சக்தியுடைய உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும். ஏன்னா இப்ப கடவுளை காட்டுறாரு, அப்ப கடவுளை காட்டல. ஜீவகாருண்யம் பண்ணுங்க, மோட்ச வீட்டின் திறவுகோல்னு கடைசி ஆரம்பம் ஜீவகாருண்யம், முடிவு மோட்ச வீடுன்னு காமிச்சிட்டாரு. நடுவுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லல அவரு. உபகார கருவி விளங்கும், அதனால் எல்லா நன்மையும் உண்டாகும், அன்பும் அறிவும் வெளிப்படும் சொல்லிட்டாரு. இப்ப ஜீவகாருண்யம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு போன உடனே நமக்கு அன்பு விளங்க ஆரம்பிச்சுது. அன்பு விளங்க ஆரம்பிச்சோம்னா யாருக்கெல்லாம் அன்பு விளக்கம் பெற்று கொண்டார்கள் என்று உணர்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த பாடம். சர்வ சக்தியுடைய உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை அன்பால், உனக்கு கிடைச்ச அன்பை கொண்டு உண்மை அன்பா மாத்தத, உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின், அக்கடவுளின் திருவருள் விளக்கம் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம், அச்சம் முதலிய எல்லா வகை அவத்தைகளும் தவிர்த்து கொண்டு இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ் வாழலாம் என்பதை சுத்த சன்மார்க்க சங்கத்தார் உண்மையாக அறிய வேண்டும். அட அட அட. அப்போ உண்மை அன்பை கொண்டு கருத்துல கருத சொல்றாரு. அப்போ அது அகநிலை வழிபாடு. அன்பு என்பது ஆன்மாவின் உணர்ச்சி, அன்பு என்பது ஆன்மாவின் உணர்ச்சி, தயவு என்பது ஜீவனின் உணர்ச்சி. சரிங்களா? ஆக ஜீவ நிலையில் இருக்கும்போது ஜீவகாருண்யம் பண்ணோம், அது செய்து செய்து அன்பு பிரகாசம் வெளிப்படுது. சரிங்களா? அந்த மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, மாசற்ற ஜோதி உள்ளத்துல அந்த கடின சித்தம்லாம் நீங்குது. ஜீவகாருண்யம் செஞ்சு செஞ்சு கடின சித்தம் நீங்கணும்னு, பண்பு நீங்கணும்னு அன்பு வெளிப்படுது. அங்க மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, அந்த மாசற்ற ஜோதியாகி அந்த அன்பு வெளிப்படும் போது உள்ள இருக்கிற ஆண்டவர் நமக்கு அருள் பாலிக்கிறாரு. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே, அப்படி அன்பு வெளிப்படும் போது அப்பேற்பட்டவங்களுக்கு சொல்றாரு, அப்பா அன்பை பெருக்கிக்கொள், சர்வ சக்தியுடைய உண்மை கடவுள் ஒருவர் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யின். அப்ப அன்பு என்பது ஆன்மாவுக்கு சொந்தம். அப்ப ஆன்மாவினிடத்துல நீங்க போய் பக்தி செய்யணும், ஆன்மாவை வழிபடணும். அதுக்குதான் தியானம். இப்ப தியானம் வந்துடுச்சுங்களா? அது பேரு தியானம் என்பது சிந்தித்தல், யோகம் என்பது அதோட ஒன்றுதல். சரியகிரியை இல்லாமலே, கோயிலுக்கு போய் யோகம் பண்ணாமலேயே, காடு மேடு சுத்தாமலேயே ஜீவகாருண்யம் பண்ணதால வந்த விளைவு இப்போ யோகத்துக்கு வந்தாச்சா தானாவே? உயிர் டிரான்ஸ்பர் ஆயிடும். நீங்க சரியகிரி யோகம் ஞானம்னு போகும்போது நீங்க அதுக்கான குருமார்களை தேடி அலைவீங்க. உங்களுக்கு இங்க எந்த குருமாரும் வேணாம். ஜீவகாருண்யமே நமக்கு குருவா இருந்து நமக்கு உள்ள இருக்கின்ற ஆண்டவரை, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே குருவாக்கி நமக்கு கொடுத்துரும். அதனால்தான் ஜீவகாருண்யத்தோட சிறப்பு. நீங்க அங்க பண்ற சரியகிரி யோகனாலெல்லாம் குருவை தேடி போய் குரு மூலமா தான் நீங்க பயிற்சி பண்ணணும்.
மிஞ்சி போனால் சரியை கிரியை பண்ணிடுவீங்க. ஆனால் யோகம்னு போகும்போது அது ஒரு குரு வேணும். இதுக்கே குரு வேணும். யாரு குரு? எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவரே வள்ளல் பெருமனாக இருந்து நமக்கு குருவா இருந்தானே இது கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? வழி நடத்துது இல்லை இது. இப்போ இவ்வளோ வருது, எங்கேருந்து வருது? என் பெருமான் கொடுத்த சொத்து தானே திருவட்பா. அல்ல அல்ல குறையாத களஞ்சியம், ஞான களஞ்சியம். இன்னைக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு தடவை படித்து பார்த்துக்கிட்டேன். அப்போ எங்கள் அம்மா என்னப்பான்றாங்க. அம்மா நீ தொந்தரவு பண்ணாதம்மா, எல்லாம் உள்ள அருட்புரஞ்சோதி ஆண்டவரை கலந்துருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன், கம்முன்னு இரும்மா, நீயும் நல்லா இருப்பம்மா. எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்கிறேன், நீயும் நல்லா இருப்பம்மா, வர பிறவியில் உனக்கு பெரிய நிலை கிடைக்குமாங்க, அப்படியே உட்காருமா அப்படி நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருமான்றேன் ஆனந்தத்தில். அப்படி ஒரு ஆனந்தம் இதை படித்த உடனே. எழுதி வச்சதை படிச்சது தான் உண்மையாக சொல்கிறேன், ஆனந்தம் மேலே போயிடுச்சு. பெருமானுடைய வார்த்தை அது போல. ஜீவகாரன் சொல்ல 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 குருநாதர் வந்து உட்காண்டார் உள்ள. அப்படி ஒரு ஆனந்தம் எனக்கு. ஆகவே இந்த சத்தியசார கூட்டம் கேட்கறவங்களுக்கு மட்டும் இல்லை, சொல்றவங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்குது. அதுதான் பெரிய கருணை. ஜீவகாரண்யம் என்ற மேலான விரதமானது மனிதர்கள் சொல்றாரு, தேவர்கள், மனிதர்கள், சம்சாரிகள், பிறகு தபசிகள், சந்நியாசிகள், ஆண் ஜாதியர், வார்த்திப்பர், வாலிபர், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் முதலில் யாவராலும் அவசியம் செய்யத்தக்கது என்பது கடவுள் ஆணை என்று அறிய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இறைவனுடைய ஆணையா இது. வேற யாரும் ஆணைன்னு சொல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி. ஆனால் வல்லபெருமா சொல்றாரு, இது கடவுளுடைய ஆணை. ஜீவகாரண்யம் செய்துதான் நீ மேலே ஏறணும் என்பது இந்த காலத்தில் விதிக்கப்பட்ட விதி. அன்னதானத்தின் சிறப்பு சொல்லப்பட்டு உள்ளது. மணிமேகலையெல்லாம் அன்னதானத்தில் ரொம்ப முழுகினவங்க. அன்னதானம் காலகாலமாக நடக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை. அது புண்ணியம் என்ற பேரில் நடந்தது. புண்ணியம் என்ற பேரில் நடந்தது. நீ பசி தீர்த்தா புண்ணியம் வம்சம் தழைக்கும்ன்ற நிலையில இருந்தது, இப்பயும் இருக்குது. ஆனால் சன்மார்க்கத்தில் அப்படி இல்லை. சுத்த சன்மார்க்கத்தில் நீ உணவு கொடுத்து பசி ஆற்றுவித்தால் கடவுள் அருளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த இப்போ விதிக்கப்பட்ட நியதி. அதனால தான் இறைவன் அந்த வார்த்தையை அவருக்கு ஆணையாயிட்டிருக்காரு. அதுதான் வல்ல பெருமானார் அங்கு சொல்லாதீங்க சொல்ல மாட்டார். பெருமானார் ஆணைன்னு சொல்றாருனாக்கா அப்போ இறைவனுடைய ஆணை அவருக்கு வழங்கப்பட்டு உள்ளது. இதுதான் ராமலிங்கம் உண்மையான என்னுடைய விளக்கம். இதை நீ உலகத்துக்கு தெரியப்படுத்துன்னு சொன்னதுனால தான் அவர் சொல்றாரு. இல்லைனாக்கா அவர் போடுவார் அந்த வார்த்தையெல்லாம். அப்படி இப்போ அன்புக்கு வந்துட்டோம். ஜீவகாரணியம் முடிஞ்சு அன்புக்கு வந்துட்டோம். அன்பை அகநிலையில போய் பெருக்கிக் கொள்ளணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? இதுவரையும் கண்ணை திறந்து ஜோதி வழிபாடு பண்ணனா கண்ணை மூடிக்கொண்டு மனப்பாடம் செய்திருக்கின்ற அந்த பாடல்களை, அருளுடைய பரம்பொருளே மண்டில்லாடும் ஆனந்த பெருவாழ்வே, அன்புலோ தம் தெருளுடைய உல முழுவதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே அப்படின்னு அந்த பாடலை அகநிலையில போயிட்டு அந்த புருவ மத்தியில யாருக்கெல்லாம் புருவ மத்தியில இருந்து உள்ள சிற்றபைக்கு அந்த உணர்வு போதோ அந்த உணர்வை போய் நிற்கலாம். இல்லை அந்த சிற்றபையில் அந்த உணர்வு போல புருவ மத்தியில் தான் இருக்குதுனாக்கா அந்த புருவ மத்தியிலே இருக்கலாம். எங்கேயோ அந்த உணர்வு கண்டிப்பாக ஜீவகாரணத்தில் மேல்நிலைக்கு வந்து அன்பு உணர்ச்சியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். அந்த உணர்வில் அந்த உணர்வே ஆண்டவர் உணர்வு. அந்த உணர்வில் இருந்து இந்த பாடல்களை எல்லாம் நம்ம அகநிலையில் போய் பாடணும். கண்ணை மூடிக்கிட்டு உள்ள இருக்கின்ற அந்த உணர்வே அருட்பெரும் ஜோதி உணர்வா இருக்கிறதுனால அந்த உணர்வோடு இந்த பாடல்கள்லாம் பாடணும். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அப்படின்னு பாடணும். தாயாகி தந்தை, இப்படி இந்த பாடலை மெல்லன அன்பு பெருக தனிமையில ஆனந்தமா பாடி பிராக்டிஸ் பண்ணணும். உள்ள இருக்கிறவரை ஏத்தணும். இதுதான் ஏத்துறுதல். எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே, அம்பலம் என்ற ஆன்மாவில் இருக்கின்ற இறைவனை ஏத்து. எதை வச்சு ஏத்துவீங்க? திருட்பாவை பாடிதான் ஏத்தணும். நீங்க சும்மாவே இன்னத்தை அவர் ஏறணும் இல்லை. விளக்கு எரிவதற்கு எண்ணெய் திரி தேவை. அது போல உள்ளத்துல இருக்கிற உயிரில் இருக்கிற இறைவனை ஏற்றுவதற்கு திருவட்பா தேவை. திருவட்பா இல்லாமல் உங்களால் ஏற்ற முடியாது. ஏனென்றால் உள்ள இருக்கின்ற ஆண்டவரை ஏற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்ட திருவட்பா இறைவனாலே கொடுக்கப்பட்டது. தன்னை தானே ஏற்றிக் கொள்வதற்கு ஜீவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிதான் இந்த திருவட்பா.
அருட்சபை நடம்புரி அருட்பெரும் ஜோதி திருப்பெரும் சீர் சொல்ல திகழ்வ சித்தியே. அந்த அகவலுக்கு முன்னாடி அருட்சபை நடம்புரி அருட்பெரும் அருட்சபையில் நடம் புரிகிறாரு, நம்முடைய ஆன்மாவில் நடனம் புரிகிறாரு. அப்பேற்பட்டவருடைய பெருமையை யார் சொல்றாங்களோ, பெருமையை யார் பேசுறாங்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சித்தி வல்லப்பங்களும் கை கொடுமன்றாரு. இது எழுதி 2 வருடம் கழித்து தான் பெருமானார் அகவலை எழுதுறாரு. அந்த 2 வருடம் இதனுடைய உண்மையை பிராக்டிஸ் கொண்டாந்து, அது அனுபவத்துக்கு கொண்டாந்து, அந்த அனுபவம் பாஸ் ஆன உடனே இறைவனுடைய பெருமையும் புகழையும் நம்ம சிந்தித்து வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் உள்ள இருக்கின்ற ஆண்டவனுடைய எல்லாம் வல்ல சித்தி வல்லபம் கிடைக்கும் என்பதை உணர்ந்துதான் ஆரம்பத்தில் அருட்பெருஞ்சோதியில் ஆரம்பித்து முடிவில் அருட்பெருஞ்சோதி வரையை முடித்து அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கிறாரு. அண்டம் பிண்டம், ஆரம்பத்தில் அருட்பெருஞ்சோதி அண்டம், முடிவில் இருக்கிறது பிண்டம். ஆரம்பத்தில் இருக்குது அனாதி இயற்கை உண்மை பரம்பொருள், கடைசியில் முடிக்கிற அருட்பெரும் ஜோதி பிண்டத்தில் இருக்கிற அருட்பெரும் ஜோதி. அண்டத்து அருட்பெரும் ஜோதியும் பிண்டத்து அருட்பெரும் ஜோதியும் வேறு வேறு அல்ல, ஒன்றான நிலை என்பதுதான் அகவல் நமக்கு காட்டுற உண்மை. அப்பேற்பட்ட அந்த அன்பு செலுத்தி அகநிலையில் அன்பு செலுத்தி வரணும். அப்படி அகநிலையில் அன்பு செலுத்தி செலுத்தி வருங்கால் ஒரு உண்மை புலப்படும். என்ன உண்மை தருமா புலப்படும்? பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்று மாட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்ன தச்சுகந்திரமின்மை. அன்பு மேலேற மேலேற அருளை நோக்கி போகும் ஆன்மா. ஆனா அருளை நோக்கி போகும்போது அது ஒரு அனுபவத்தை பெறும். அட நம்ம கிட்ட ஒன்றும் இல்லாத போல தெரியுது, நம்முடைய சக்திக்கு மீறி ஏதோ நடந்துட்டு இருக்குது, எல்லாம் கடவுள் செய்யன்னு சொல்லுவோம், ஆனா அனுபவத்தை உணர மாட்டோம். வாயால சொல்லுவோம், அனுபவத்துல உணரணும். நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லையே, இறைவனுடைய முழு சுதந்திரத்துல இருக்குதே அப்படின்ற உணர்வு வர ஆரம்பிக்கும். உடுப்பவனும் உண்பவனும் நானே என்னவும் நாணம் உருவது எந்தாய், தடுப்பவனும் தடை தீர்த்து கொடுப்பவனும் பிறப்பு இறப்பு தன்னை நீக்கி அடுப்பவனும் நீ என்றால் அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்ன. பிறப்பு இறப்ப தடுப்பவனும் தடை நீக்கி கொடுப்பவனும் எல்லாம் நீ என்றால் அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்ன. கரைசேர புரிந்தாலும் கடையனேன் செய் குற்றமெல்லாம் கருதி மாயை திருசேர புரிந்தாலும் திருவுளமே துணையென நான் சிந்தித்து உரைசேர இருத்தலன்றி என் உயிரே உறவே என் அரசே என் அம்மா என் அப்பா அந்தோ ஐயோ என்று அழைத்தலன்றி இச்சிறியேனால் ஆவதென்ன. காயலாம் கனியென கனிவிக்கும் ஓர் பெருங்கருணை அமுதே கண்கண்ட தெய்வமே. அப்ப காயெல்லாம் கனியென கனி வைக்கிறார் இறைவன். கடின சித்தமான நம்ம கனி வைக்கிறது யாரு? உள்ள இருக்கிற ஆண்டவர். அவரை நாம வணங்கி அகநிலையில வணங்கி 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 வர வர ஒரு உண்மை வெளிப்படும். இறைவனுடைய சுதந்திரத்துல எல்லாம் இயங்குது, நம்முடைய சுதந்திரம் இல்லை. இதுவரை நம்முடைய சுதந்திரமாக கொண்டிருந்த நான் எனது என்ற சுதந்திரத்தை நம்முடைய சுதந்திரம் இல்லை. இதை ஒப்படைச்சாதான் நமக்கு அருள் கிடைக்கும் என்ற ஒரு அறிவு விளங்கும். அதை தான் வள்ளல் பெருமானார் கடைசியா வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஜீவகாரணம் என்கின்ற தயவுடைய ஒரு குறிப்பிட்ட முதிர்ச்சியில அன்பு வெளிப்படுது. அன்பு வழிபாடு அகநிலை வழிபாடு, ஜீவகாரண்யம் புறநிலை வழிபாடு, அன்பு அகநிலை வழிபாடு. அகநிலை வழிபாட்டில் உயர்நிலைக்கு போகும்போது அருளை அடையணும். அருளை அடைவதற்கு தடையா இருக்குது. என்ன தடைனே தெரியல, எந்த தடையும் இல்லை, நாமளே நமக்கு தடையா இருக்கிறோம். ஆணவம் அகங்காரம், நான் எனது. இது சுத்த சன்மார்க்கத்தினுடைய சத்திய சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பத்தில் வருது. உத்தர ஞான சிதம்பரம் என்றும் உத்தர ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் திருவருளால் ஆக்கப்பட்ட சிறப்பு குறிப்பு பெயர்களும் பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகியலால் குறிக்கப்பட்ட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற இந்த பதியினிடத்தே இயற்கை நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடன செய்கையை இயற்கை விளக்க நிறைவாகிய ஒரு சுத்த சிவானுபவ என்னும் ஞான சபையில் இயற்கை உண்மை நிறைவாகிய திருவுருவை தரித்து இயற்கை இன்ப நிறைவாகிய சிவானந்த ஒருமை திருநடன செய்கையை எவ்வுயிர்களும் இன்பமடைதற் பொருட்டு செய்தருள்கின்ற எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் திருசமூகத்தில்
இந்த சிற்றடியேன் செய்து கொள்ளும் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். உலகத்தினிடத்தே ஆறறிவு உள்ள உயர் உடையதாகிய இத்தேகத்தை பெற்றுக்கொண்ட யான் இத்தேகத்துக்கு இடையிடையே நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம், அச்சம் முதலிய எல்லா வகை அவத்தைகளையும் தவித்து கொண்டு இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற வேண்டும் என்பதே எனது அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது அப்படின்னு இறைவன்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு. என்னுடைய விருப்பம் என்னது? இந்த தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற வேண்டும். இந்த தேகத்தில் இடையிடையே நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம், அச்சம் எல்லாம் நீக்க வேண்டும். இதுதான் என்னுடைய அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து கொண்டு இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வு எதனால் பெறக்கூடும் என்று அறிய தொடங்கிய தருணத்து வேறு எதாலும் பெறக்கூடாது, வேறு எதனாலும் பெறுதல் கூடாது, கடனுடைய திருவடி சுதந்திரம் ஒன்றினாலே பெறக்கூடும் என்பதை உள்ளபடி அறிந்து கொண்டேன். பின்னர் அத்திருவடி சுதந்திரம் எதனால் நமக்கு கிடைக்கும் என்று அறிய தொடங்கி தருணத்து யான் எனது என்னும் தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் ஆகிய மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே பெற முடியும் என்பதை அறிவால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். ஆகலின் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த இந்த ஜீவ சுதந்திரத்தையும் தேவ சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் சர்வ சுதந்திர ஆகிய தேவரி திருவர் சுதந்திரத்துக்கே கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தே இந்த ஜீவனும் தேகமும் போக பொருள்களும் நம்மால் பெறப்பட்டது அல்ல, எல்லாமல்ல ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது என்பதை உண்மையாக அருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். இனி இந்த தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போக பொருளிடத்திலும் எனக்கு எந்த வகை சுதந்திரமும் தோற்ற மாட்டாது. தேவரி திருவடி சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம், அச்சம் முதலிய எல்லாவை அவத்தைகளும் தவிர்த்து இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எல்லாம் வல்ல பேரின்பு சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்து அருளல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவத்தோட முடிக்கல. இத்தேகத்தை பெற்ற மற்ற ஜீவர்களுக்கும் என்ன கருணை, எனக்கு அறிவித்தது போல் அறிவித்து அவர்களையும் உரிமையுடையவர்களாக்கி இந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ வைத்து அருளல் வேண்டும். இங்கனும் சிதம்பர ராமலிங்கம் முடிக்கிறார். தாம் பெற்றுக்கொண்டாலும் விட்டுல அவரு எனக்கு அறிவித்த வண்ணமே மற்ற ஜீவர்களுக்கும் அறிவித்தான அறிவிக்கணும். இறைவன் அறிவிச்சாதான் இது சாகா கல்வி. அப்போ பெருமனார் முடிக்கிறாரு, அப்பா யாரிடத்துல யான் எனது என்ற இந்த உடம்பு நானு, இந்த உயிர் நானு, இந்த அனுபவத்துல என்னால வந்ததுன்னு நினைக்கிறேன், சத்தியமா தப்பு. அது இப்போ உணர முடியுது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் இறைவனுடைய சுதந்திரம் இல்லாம எதுவுமே இல்லை என்பது சத்தியமாய் உணரப்படுது. அப்போ இதெல்லாம் நம்பது இல்லைன்னும் போது உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் ஏன்? அப்போ உள்ளிருந்து அவர் நடத்துறாரு, புறத்திலையும் அவர் தான் இருக்கிறாரு. தூக்கிய திருவடி ஊன்றிய திருவடி, இறைவனுடைய திருவடி 2, ஊன்றிய திருவடி தூக்கிய திருவடி. அகநிலையில் இருந்து அருள் பாலிக்கிறார், அவரே புறத்திலையும் அருள் பாலிக்கிறார். அகமும் புறமும் வேறமில்லை, அகம்புறம் என்பதே கிடையாது, ஒண்ணுதான். நம்முடைய பாவனைக்கு அகம்புறமா நம்ம அனுபவத்துல இருக்குது. கடைசியில அண்டம் வேற பிண்டம் வேற இல்லை, அண்டமே பிண்டமா இருக்குது, இந்த பிண்டமே அண்டமாக வியாபித்து இருக்குது அப்படின்ற உண்மையை அந்த நிலைக்கு வரலாம். அப்படி இந்த பரகதி என்பது சுத்த சன்மார்க்கத்துல சைவத்துல முத்தி நிலை, சுத்த சன்மார்க்கத்துல பேரின்ப சித்தி பெருவாழ்வு. ஏன் பேரின்ப சித்தி பெருவாழ்வு? ஏன் மரணம் இல்லாம வாழணும்? மரணம் அடைஞ்சு வாழ்ந்தா என்ன? ஒரு கேள்வி, ஒரு ஒரு கற்பனையான கேள்வி. ஆனால் அதுல இருக்கிற உண்மை தெரிஞ்சுக்கணும். ஏன் மரணம் அடையக்கூடாது? மரணம் அடைஞ்சு அடைஞ்சும் போறோம், இறைவனோட அருளால மீண்டும் பிறக்க போறோம். எப்போதும் ஜீவர்களுக்கு தேகம் உண்டு தான் சொல்றாங்க பெருமானாரு. அப்போ இறந்துட்டா பிறக்க போறோம், பிறந்து திடீர்னு நம்ம ஆண்டவரை அனுபவிக்க போறோம், போகலாம். என்ன இப்போ ஐயா, நம்மளுடைய நன்மைக்காக மட்டும் மரணமில்லா பெருவாழ்வு கிடையாது. நாம் பெற்ற இன்பத்தை இந்த உலக உயிர்களும் பெற வேண்டும். நாம் பெற்றுட்டேன், உயர்ந்த நிலைக்கு வந்துட்டேன், எல்லாம் வல்ல சித்தி இன்பத்தையும் பெற்றுட்டேன், இறைவனுடைய அருளை பெற்றுட்டேன், பரவாயில்ல, இந்த தேகத்தை காப்பாற்றிக்க முடியல, இறந்துட்டேன் அப்படின்னாக்கா மீண்டும் அந்த தேகம் கிடைக்கிறதுக்கு நமக்கு பல காலம் ஆகும். அப்படி இல்லையா, இந்த தேகத்தை விட்ட நாம இறைவனை எடுத்து போய் சேர்ந்தவன மீண்டும் இந்த பூமிக்கு வர்றதுக்கு விரும்ப மாட்டோம். மீண்டும் இந்த புவிக்கு வருவதற்கு எந்த ஆன்மாவும் விரும்பாது. இந்த தேகமே நித்திய தேகமாக்கி விட்டால், அழியாத நிலைக்கு போய்கிட்டா, கண்ணுக்கு தான் தெரியாது அந்த தேகம் அழியாத அருள் தேகம், கண்ணுக்கு புலப்படாது. சூழ தேகம் கண்ணுக்கு புலப்படும், அருள் தேகம் கண்ணுக்கு புலப்படாது. அதுக்குன்னா அவங்க இல்லைன்னு அல்ல,
பெருமானார் இருக்கிறாரு, அவர் அருள் தேகத்தில் இருக்காரு, கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஆனால் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த அருள் தேகம் பெற்றுக்கொண்டால் இப்போ நாமெல்லாம் எங்கிருந்து வந்தோம்? நமக்கு முன்னாடி சுத்த சன்மார்க்கம் இருந்ததா? நம்முடைய 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா? இல்லை. அப்போ யாருக்குமே அந்த அளவுக்கு அறிவு விளக்கம் இல்லையா? இப்போ அறிவு விளக்கம் அதிகம், எல்லாருக்கும் அறிவு விளக்கம் அதிகம். அது உலகியல் ரீதியாக இருந்தால் கூட சரி, எல்லாத்தையும் துல்லியமாக பார்க்குற காலம் என்ன, அந்த அறிவு விளக்கம் வருது. இனியும் போக போக அந்த அறிவு விளக்கம் அருள் விளக்கமாக மாறிடும். அப்படி இறைவனுடைய அந்த அருள் விளக்கம் உண்டாகி அதை மற்றவர்களுக்கும் தரணும்னாக்கா இந்த தேகம் நிற்கணும். அப்போ நீ மட்டும் வந்த சந்தோஷமாயிட்ட, உடம்பு போனா போகுதுன்னு அடுத்த பிறவி எடுக்கிற, அது வரை நீ மேல உலகத்தில் ஆனந்தமா இருப்ப. ஆமா, ஆனந்தமா இருப்போம். ஒளி தேகத்தை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற இடம் புதன் கிரகம் பண்றாங்க அகத்தியர். புதன் கிரகத்துல தான் இருப்பாங்க, அவங்களாம் ஒளி தேகத்தில் இருக்கிறாங்களாம். ஆனால் எங்களை போன்ற சில பேர் தான் இங்க வராங்க, எங்களுக்கு ஒன்றும் செய்யாது இந்த மாயா சக்தி. ஆனா பல சித்தர்களும் முத்திரர்களும் அங்கேயே வெயிட்டிங், வரத்துக்கு பயப்படுறாங்களாம், வர மாட்டாங்களாம். அது போல இந்த தேகத்தை விட்டுட்டு ஆன்மா போயிடுச்சுன்னா மீண்டும் இங்க வரத்துக்கு விரும்பாது. அதனால பெருமான் என்ன பண்றாரு, இறைவன் என்றாரு, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும்னாக்கா மரணம் ஜனித்து மீண்டும் பிறப்பு வரும்போது அது குறிப்பிட்ட காலம் வரை அது துன்பத்தை அனுபவிக்குது இல்ல, அந்த துன்பமே இல்லாம நித்தியமான இன்பம் அனுபவிக்கணும்னா இந்த தேகம் நித்தியம் அடைய வேண்டும். இந்த தேகம் நித்தியம் அடையணும்னாக்கா அந்த சிரசுல ஆன்மாவில் ஊடுருவி இருக்கின்ற இறைவனுடைய அருள் சக்தி அனகமாக வெளிப்பட்டு இந்த உடல் பொருள் ஆவியெல்லாம் ஊடுருவி எல்லாத்தையும் அருள்மயமாக்கணும். இந்த தேகத்துள்ள அணுக்களை எல்லாம் மாயா அணுக்கள்லாம் அருள் அணுக்கெல்லாம் மாறணும். அதுக்கு தான் இந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அன்பு, அறிவு, அருள், அப்படி எல்லாமே. இது எல்லாமே மொத்த ஒரு ஸ்கிரிப்டே எதுக்குன்னாக்கா ஒரு மனிதனை இறைவன் ஆக்குவது, கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆவதற்கு தான் இத்தனை படிநிலைகளும் பெருமானார் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த படிநிலைகளை நாம சரியா பயன்படுத்தணும். அதுக்கு நம்ம எந்த செலவும் பண்ண போதில்லை. தர்மத்தோடு கூடியவன் தேக நஷ்டம் அடைய மாட்டான். தர்மம் ஒன்று இருக்குது. எது தர்மம்? ஆண்டவனுடைய தர்மம் என்ன? சுத்த தயவு. நம்முடைய தர்மம் தயவு. தர்மத்தோடு கூடியவன். தர்மம் என்பது இயற்கை இயல்புன்றார் பெருமானார். அப்ப ஆன்மாவின் தர்மம் என்னன்னாக்கா ஆன்மாவின் தர்மம் தயவே ஆன்மாவின் தர்மம். தர்மசாலைக்கு வா என்றான் தான் பெருமானார். தர்மசாலைக்கு இறைவன் எழுந்தருளினார் சொல்றாரு. தர்மசாலைக்கு வா என்றான் தான். அந்த தர்மசாலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க புறத்துல இருக்க தர்மசாலைக்கு அவர் வர்றன்னு சொல்லல, அந்த தர்மசாலையை பத்தி குறிப்பிடல. தர்மசாலை என்றால் மார்க்கம், வழி. தர்மம், தர்மசாலைக்கு வா. எந்த தர்மசாலைக்கு வா? உன்னுடைய தர்மம் என்ன? ஆன்மாவாகிய உன்னுடைய தர்மம் தயவு. தயவு வழிக்கு வா அப்படின்னு அர்த்தம். தயவு வழிக்கு வந்தால் ஆண்டவனுடைய நான் எழுந்தருள்வேன். ஆகவேதான் அங்க சொல்லுவார் அந்த குறிப்பு பேருபதேசத்துல. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் படிச்சுட்டாக்கா 463 வரும். நீங்கள் எல்லாவரும் இதுவரையும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிருக்கிறார்கள். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினமாகி கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லாரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். இது முதல் இந்த தருணத்திலிருந்து சாலைக்கு ஆண்டவர். எந்த சாலைக்கு? என்னுடைய தர்மசாலை, என்னுடைய தர்மம், ஆன்மாவா என்னுடைய தர்மம் எப்படி தயவுல இருக்கிறேன், சுத்த தயவுல இருக்கிறேன். அதனால சாலைக்கு ஆண்டவர் வருகின்ற தனம். என்னுடைய ஆன்மாவில் இருந்து ஆண்டவர் அனகமாக வெளிப்பட்டு விளங்குவதற்கு இன்னும் 10 தினம் தான் இருக்குது, கொஞ்ச காலம் வரை. அதுவரையும் நல்ல விசாரணையோடு இருங்கன்றாரு. அப்படி அவருடைய ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டா உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இங்கதான் சத்தியத்தினுடைய உண்மை. வள்ளல் பெருமானுடைய ஆன்மாவில் இதுவரையும் எந்த ஒரு ஆன்மாவில் இருந்தும் இறைவன் தன்னை பூரணமாக வெளிப்படுத்தி கொண்ட சரித்திரமே கிடையாது. நோவாமல் எனைப்போல் நோன்பு நோற்றவரும் எஞ்சான்றும் சாகாவரம் எனைப்போல் சார்ந்தவரும் தேவானின் அருளை பேரருளை பேரருள் அருள் இல்லை பேரருளை எனைப்போல் பெற்றவரும் எவ்வுலகில் யாருள்ள சற்றேனி அறை. பெருமானார் அகநிலையிலிருந்து இறைவன் அனகமாக, அனகம் என்ற வார்த்தை எங்குமே இருக்காது, சைவத்துல இருக்குதான் தெரியாது. ஆனா சுத்த சன்மார்க்கத்துல முழுசா தான் அகநிலையிலிருந்து அனகமாக வெளிப்பட்டது பூர்ணமா பெருமானுடைய உள்ளத்திலிருந்து தான். அப்படி வெளிப்பட்ட அந்த வெளிப்படுகின்ற தினம் இன்னும் கொஞ்ச நாள்ல 10 தினம் இருக்குது. அப்படி வெளிப்படும் போது இறைவனுடைய வெளிப்பாடு சூரியன் ஒருத்தர் தான். அண்டத்துல வெளிப்பட்ட உடனே உலகத்துல இருக்க ஜீவராசிகள் அத்தனை பேருக்கும் அந்த ஒளி பரவுது.
ஆனால் நம்ம வீடை சாத்திருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ள ஒளி வரலான்றதால சூரியன் இல்லாமல் இல்லை. சூரியன் உதிச்சாரு. ஆனால் நம்ம வீட்டில் ஜன்னல் முடிக்குது, கதவு முடிக்குது, இங்கே மேக மூட்டமாக இருக்குது, இங்கே விளக்கம் பெறல சூரியனுடைய ஒளி. ஆனால் பூமி அண்டத்தில் வெளிப்பட்டது. அதே போல வள்ளல் பெருமானுடைய ஆன்மாவிலிருந்து சாலைக்கு ஆண்டவர் வந்து அனகமாக வெளிப்பட்டவுடன் எல்லா ஆன்மாவுக்குமே இனி முத்தேக சித்தி உண்டு என்பது சொல்லப்பட்டு விட்டது. அவ்வளவுக்கு அது அனுபவமா இருக்குது. அனுபவம் இல்லை, இருக்குது, இன்னும் அனுபவம் ஆகலை. யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ, யாரெல்லாம் கதவை திறந்து விடுறாங்களோ, அந்த கதவை திறந்த வீட்டுக்குள்ளே இறைவனுடைய அருள் ஒளி பாயும். அதான் சொல்றாரு, நீங்க முயற்சியோடு இருங்கன்னு ஏன் சொல்றாரு? ஆண்டவர் வருகின்ற தருணமா இருக்குது. எல்லாம் வெளியில வராங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வெளியில வரல, ஆண்டவர் வெளியில வரல. என்னுடைய ஆன்மாவிலிருந்து அனகமாக வெளிப்பட்டு விளங்க இருக்கின்றார். அதற்கு இன்னும் 10 தினம் கொஞ்ச தினம் தான் இருக்குது. நீங்க அதுவரை முயற்சியோடு இருந்தால் ஆண்டவர் வருகின்ற தருணம் எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னது அதுதான். அதான் இந்த தர்மசாலைக்கு வா, பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வேன்னு சொன்னது அதுதான் என்பதாக சொல்லிக்கொண்டு, இந்த பசி ஆற்றுவித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒழுக்கமானது எல்லாராலும் கடைபிடிக்க வேண்டிய சத்திய ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை சுத்த சன்மார்க்க அன்பர்கள் சிந்தாமல் சிதறாமல் அதை சரியாக நம்முடைய தரத்துக்கு தக்கவாறு நாம் செய்து கொண்டு வந்தால் அதனால் அன்பு விளைவு கொள்ளும் அகநிலையில். அந்த அன்பு விளைவு கொண்டவுடன் அந்த அன்பு அகநிலையிலே இறைவனை வழிபட நம்ம ஆரம்பிக்கணும். அது அந்த பிராக்டிஸ் பண்ணணும், பண்ணியே ஆகணும். எனக்கு காலம் இல்லை. செய்ய 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 உள்ளிருந்து ஒரு அற்புத விளக்கங்கள்லாம் நமக்கு எடுத்து கொடுக்கப்படும். அதுல ஒண்ணுதான், நாம் நம்மால் ஆவது ஒண்ணுமே இல்லை என்பதை தெளிவாக நமக்கு இறைவன் புகுத்திடுவார். அப்பொழுது நான் எனது என்ற அந்த ஒரு இதுவே இருக்காது. பணிஞ்சு போகிற தன்மை வந்துடும். பணிவு அதிகமா இருக்கும், பணிவு வர ஆரம்பிச்சிடும். ஆகவே அந்த பணிவுதான் ஆணவத்தை அறுக்க வல்ல சூரியன். பணிவுதான் ஆணவத்தை அருளொளி விளங்கிட ஆணவம் எனுமோர் இருளத்து என்னுள்ளத்து ஓங்கிய விளக்கே. ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் புற வழிபாடு, ஜீவகாரணமே புற வழிபாடு, கடவுள் வழிபாடு தான் அது புற வழிபாடு. அன்பே அக வழிபாடு. அந்த அன்பின் மூலமாக அடைய வேண்டிய அருள் முடிந்த முடிப்பு. அந்த அருளை நான் எனது என்னும் அந்த சுதந்திரம் இருக்கின்ற வரையில் அடைய முடியாது. அந்த சுதந்திரத்தை ஆண்டவரிடத்தில் சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டால் நாம் பெற வேண்டிய லாபத்தை பெறலாம் என்று கூறிக்கொண்டு, பசி ஆற்றுவித்தலே பரகதிக்கு அடைவதற்கு ஏதுவாக அடிப்படையாக உள்ளதால் நாம் அனைவரும் ஜீவகாரியம் செய்வோம். பசி ஆற்றுவித்தலை தப்பாமல் செய்து அன்பை பெருக்கி அருளை அடைவோம். எல்லாம் வல்ல அருட்புறம் ஜோதி ஆண்டவர் நமக்கு அகமும் புறமும் இருந்து அருள் புரிவார் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா செல்வ பூபதி அவர்கள் பூபதி செல்வ பூபதி, உங்களுக்கு என்ன வேணும், என்ன செல்வம் வேணுமோ அதை பூரா அள்ளி கொடுத்துருக்கிறார். பதி பசு பாசம் பற்றியும் சொல்லியிருக்கிறார். இந்த பசி ஆற்றுவித்தலை நீங்கள் கை கொண்டு புறப்படும் போது உங்களுக்கு எல்லாம் சாத்தியமாகிறது என்பதை எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னு கேட்டால் அந்த அது மட்டும் இல்லை, இன்னொரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நுட்பமான ஒரு செய்தியும் சொன்னார். நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு உணவு கிடைச்சிருக்கிறத எப்படி அமுதமாக மாற்றுவது அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கார். அதுக்கு நாம் உண்மையிலே அவருக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கிறோம். ஏன்னு கேட்டால் இதில் உண்பவையெல்லாம் ஒன்று வைத்து இதை ஒரு சிலர் ஐயா நீ கொடுக்குறத சாப்பிட்டுண்டு உண்பவையெல்லாம் முன்வைத்து சன்மார்க்கத்துக்கு வந்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அவர் சாப்பிட்றது இந்த ஐயா சொன்ன மாதிரி ஒரு உணர்வோடு செய்யப்படுமேயானால் பண்புகளில் விளங்கும் பரம சற்புருவே. ஒன்றும் இல்லை ஐயா, உங்களால் தான் ஐயா இது எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க பாருங்க. பெருமானே உங்களுடைய பெரும் கருணையால் தான் இது எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறதே அந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய துணையாக வருமா எப்பவுமே.
ஏன்னா நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் தான் சாப்பிட்றேன், நான் தான் சொல்கிறத புறந்தள்ளிட்டு ஐயா உங்களுடைய பெரும் கருணையால் இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொல்ல போகும்போதே அது கொஞ்சம் கொஞ்சமாக அது அமுதமாக மாறுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்றது அது சொன்னாங்க. இப்போல்லாம் வந்து எந்திர கதியில் இருக்கக்கூடியது எப்படி எடுக்கிறோன்னா வேக வேகமாக இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட் சீக்கிரம் 5 மினிட்ஸில் நான் சாப்பிட்டு வந்தேன். அப்போ இது எங்கே இருக்கும் இல்லையா? அப்படியா இருக்கு. சாப்பிட்றதுக்கு இவருக்கு நேரம் இல்லை. அப்புறம் பெருமானை நினச்சிட்டு நன்றி சொல்லிட்டு அதை அமுதமாக மாற்றி விட்டு சாப்பிட அந்த படிக்கட்டு நிலையில் இருக்கிறோமா அப்படின்ற கேள்வியை உங்கள் முன் சமர்ப்பணம் செய்கிறேன். சொல்லுங்கய்யா. ஆமா ஆமா அதுல செய்யக்கூடாது. உணவு செய்யறாங்க பாருங்க, பெண்களோ ஆண்களோ செய்யும் போது நான் உலையில அரிசி போடுறேனாக்கா மகாமந்திரம் சொல்லிட்டு தான் போடுவேன். இந்த உணவு அமுதமாகணும் சொல்லிட்டு தான் போடுவேன். ஆகும் அந்த நம்பிக்கை ஆகிடும். அதனால அது எல்லாருமே கடைப்பிடிக்கணும். இந்த உணவு நீங்க ஆமா மகாமந்திரம் சொல்லிட்டு தான் அந்த அரிசியை போடணும், உணவு சமைக்கணும். படைக்கும் போதும் மகாமந்திரம் சொல்லிட்டு ஐயா இது அமுதமாகணும்னு நினைச்சு போட்டாக்கா அப்போ நாமளும் அதே மாதிரி சாப்பிடணும் வேண்டாம் போது 3 நிலையிலும் அது பாஸ் ஆகிப்போகுது. அப்போ அது வந்து தட்டில் விழும்போதே அமுதமாக தான் வந்து விடும், விஷமா வந்து விடாது. ஏன்னா 2 வாட்டி அது சுத்தம் பண்ணப்பட்டது மகாமந்திரத்தினால. 3வது முறை அமுதமாக இருக்குது. மேற்கொண்டு அதுக்கு ஒரு உருவ ஏற்றும் போது இன்னும் அதில் அடையும். அதாவது நம்ம வெறுமனே நம்ம சாப்பிட்றதுக்குரியதை தான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும், எப்படி பண்ணி கொண்டு அது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் அடுத்து உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த பசி ஆற்றி வைக்கணும் இல்லையா? அந்த ஒரு நாணயத்தினுடைய ஒரு பகுதி வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ன்ற கலாச்சாரத்தை லேசாக தொட்டேன், அதுக்குள்ளே நான் உள்ளே போகல. அது நம்மளை எங்கோ இழுத்துட்டு போகிறது இல்லையா? அப்படி தானே? அதிலெல்லாம் இருந்து தவிர்த்துட்டு நீங்கள் வருவீர்களே ஆனால் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. அதுவும் சன்மார்க்கத்துக்கு வந்திருக்கீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். எல்லாம் அதுவும் அதாவது செக்காவோ டிராஃப்டாவோ இல்லை, பூரா கேஷ் அப்படியே இருக்குது. என்ன வேணும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறோமா எடுத்துக்க மாட்டேங்க. நம்ம வேற எங்கோ நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம் எல்லாமே வேற எங்கோ இருக்குது. அதை புறந்தள்ளி விட்டு ஒரு நிமிஷம் அல்லது அரை நிமிஷம் பெருமானை சத்தியமாக நினைத்து கொண்டு செய்யப்படுமையானால் அது நிச்சயமாக அமுதமாக மாறும். அதில் 2வது சிந்தனை எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லுங்கய்யா. இல்லை, பரிபூர்ணமாக பெருமான் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு திருப்பி சொல்லணும்னா பரிபூர்ணமாக பெருமான் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அப்பப்போது காட்டி கொடுக்கும். இதை அனுபவிச்சவங்க இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அவர் சாப்பிட்டுட்டு ஒரு சொன்னார், இது எங்கேயா கிடைக்கிறது? ஒன்றும் கிடையாது, அங்கே தான் இருக்கு. எல்லாரும் சாப்பிட்றாங்க, அந்த சாப்பாடை அவரும் சாப்பிட்றாரு, ஆனால் அவருக்கு மட்டும் அது அப்படி தெரியுது. எல்லாரும் சாப்பிட்றாங்க, அவர் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் அது இது எங்கேயா கிடைக்குது, எங்கிருந்தியா வந்ததுன்னு கேட்குறாரு. ஏன்னா அது அவருக்கு அமுதமாக மாறி இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவர் வந்து உண்மையிலே அந்த உணர்வில் நின்று அவர் பெருமானை தேடிட்டு இருந்தார். சாப்பிடக்கூட போகாமல், நான் பார்த்தேன் அவரை சாப்பிடக்கூட போகாமல் பெருமானே தேடிட்டு இருந்தார். பெருமான் என்ன பண்ணார், நீ போதும், நீ நிறுத்து, நீ போய் சாப்பிடு அப்படின்னு அனுப்புனார். நான் பார்த்தேன் அவரை. அப்போ அவர் சொன்னார், இது எங்கேயா கிடைக்கிறதுன்னு கேட்டார். இல்லைங்க, எங்கேயும் இல்லைங்கய்யா, இங்கே தான் இருந்தேன். இல்லையே, இது இந்த உணர்வே வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தேன். அது என்னால் நாம் உணர்வில் நிற்போமையானால் நிச்சயமாக வளர்ப்பருமான் நம்முடைய சாப்பாட்டை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதையும் அது நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இது எந்த ஜீவருக்கு போய் கிடைக்கிறதோ அது அமுதமாக மாற வேண்டும். அவர்களுக்கும் இது மேம்பட்ட நிலையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கிடைச்சிங்கன்னா நீங்கள்
எங்கோ போயிட்டு இருக்கீங்கண்ணா, அப்படித்தானே? அப்படியே நம்ம செய்கிறோம். கொடுக்கறது கூட நேரம் இல்லை, அப்படி போகும்போது அப்படி நான் அப்படி ஆளுகளையும் பார்த்தேன். நிறைய மூட்டை அள்ளி கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கறது இல்லை, அப்படி ஆளையும் பார்த்தேன். நான் குறைஞ்சமாக எடுத்துன்னு போவார். எடுத்துன்னு போயிட்டு யாருக்கும் தெரியாது அவர் கொடுக்க போகிறாரான்னு. போகிற யாராவது ஒருத்தர் பசியோட மயக்கமாக இருக்கிறான் அங்கே போய் நிற்பார். நிறுத்திட்டு பேச மாட்டார். நான் பார்த்துருக்கேன், அவர் பேச மாட்டார். அப்படியுமா உடனே இவர் சொல்லிட்டு நிற்க மாட்டார், ஓடிடுவார். ஒன்றுமே பேசலை. அப்படி பார்த்தவர் நான் ஒரு ஆளை பார்த்தேன். அவர் சொல்கிறார், ஐயோ வள்ளலாரே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அவர் எதிர நின்று வாங்குறவர் சொல்கிறார். இன்பார் அழகர்கள் யாவும் விளங்கினர், துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர், அன்பால் அடியவர் ஆடினர் பாடினர், அன்பால் அற்பெரும் ஜோதியார் எய்தவே மனம் கழிந்து உலகவர் வானவர் ஆயினர், மனம் பெரு சுத்த சன்மார்க்கம் சிறந்தது, மனம் பெரும் மனிதர்கள் பண்புலர் ஆயினர், மனம் பெரும் அருட்பெரும் ஜோதியார் நன்னவே அண்டமும் அகிலமும் அருளர சாட்சியே கொண்டன ஓங்கின புதையலாம் தீர்ந்தன, பண்டங்கள் பழித்தன பறிந்தன உள்ளத்தில் எந்தகு அருட்பெரும் ஜோதியார் எய்தவே குணங்கள் சிறந்தன குற்றங்கள் அற்றன, மனங்கள் விளங்கின வாழ்வுகள் ஓங்கின, பிணங்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து ஓங்கின, இணங்க அருட்பெரும் ஜோதியார் எய்தவே பக்தர்கள் பாடினர் பணிந்து நின்றாடினர், முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர், சித்தர்கள் ஆனந்த தெல்லமுது உண்டனர், சுத்த அருட்பெரும் ஜோதியார் தோன்றவே இருட்பெரும் மன முழுதும் தவிர்ந்திருக்கிறன, மருட்பெரும் கண்மமும் மாயையும் நீங்கின, தெருட்பெரும் சித்திகள் சேர்ந்தன உள்ளத்து, அருட்பெரும் ஜோதியின் அன்பில் கலந்தவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெரிசா அருட்பெரும் நிலைவாழ் அருட்சிவபதியா அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகமின் நோக்கி அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி உரைமணம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி வேதாகமங்களின் விளைவுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும் ஜோதி எச்சபை பொதியென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதி ஈன்றனற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆண்ட சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி என்னையும் பணிகொண்டு இரவா வரமளித்து அன்னையில் உவந்த அருட்பெரும் ஜோதி எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய்கொண்டோர் அப்பொருளாகிய அருட்பெரும் ஜோதி இன்புறு சித்திகள் எல்லாம் புரிகை என்று அன்புடன் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேதை வேண்டினும் அங்கங்கிருந்தருள் அருட்பெரும் ஜோதி சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி வாய்ந்தவர் மீட்கும் வருடரின் நந்திதை வாய்ந்துடன் உரைத்த அருட்பெரும் ஜோதி எச்சம் நினைக்கின்ற எல்லாம் பெருகை என்று அச்சம் தவிர்த்தேன் அருட்பெரும் ஜோதி முக்தி என்பது நிலைமுன் ஒரு சாதனம் அத்தகவு என்ற அருட்பெரும் ஜோதி சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரள் என்ற அருட்பெரும் ஜோதி எஞ்சேல் உலகில் யார் என்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி எச்சோதனைகளும் ஏற்றாக எனக்கு அச்சோ என்றருள் அருட்பெரும் ஜோதி வெள்மட மாயை வினையிருள் நீக்கி உள் அருள்களை கேட்டு அருட்பெரும் ஜோதி சிருட்டி தலைவரை சிருட்டி அண்டங்களை அருட்டிரல் வகுத்த அருட்பெரும் ஜோதி காவல் செய் தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெரும் ஜோதி அழித்தல் செய் தலைவரை அவர் அண்டங்களை அழுக்கர அமைத்த அருட்பெரும் ஜோதி வித்தியல் ஒன்றாய் விளவியல் பலவாய் அத்தகை அமைத்த அருட்பெரும் ஜோதி தாய் கருப்பையில் தங்கிய உயிர்களை ஆய்வுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி உடல் ஒரு பிணியால் உயிர் உடல் கடாவகை கடலுற காத்தருள் அருட்பெரும் ஜோதி சிசு முதல் பருவ செயலின் உயிர்களை அசைவர காத்தருள் அருட்பெரும் ஜோதி உயிருறும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயவர காத்தருள் அருட்பெரும் ஜோதி வான்மகள் சக்தியால் மழை ஒழிவித்து உயிர் ஆனர காத்தருள் அருட்பெரும் ஜோதி இச்சையை இச்சையை விளைவித்து உயிர்களை அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி எத்தகை எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிர்க்கு அத்தகை அடித்தருள் அருட்பெரும் ஜோதி காம புடைப்புயிர் கண்டுடர வகை ஆமர அடக்கும் அருட்பெரும் ஜோதி ஒன்றுல ஒன்றில் ஒன்றில ஒன்றர ஒன்றிய ஒன்றெனும் ஒன்று வீடுகள் எல்லாம் வியந்திரை விளங்க ஆடல் செய்து அருளும் அருள் பெறும் பொருளே எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே யாரே எண்ணினும் இறங்குகின்றார்க்கு சீரே அளிக்கும் சிதம்பர சிவமே
கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மெய்ச்சிவமே அருள் நெறி ஒன்று திருநெறி மற்றெல்லாம் இருள் நெறி என எனக்கு இயம்பிய சிவமே சுத்த சன்மார்க்க சுகைநலை நெறியனை சத்திய நாக்கிய தைஞ்சிவபதியே இனி பிறவா நெறி எனக்கு அளித்தருளிய தனிப்பெரும் தலைமை தந்தையே எங்குரு தீமையும் எனை தொடரா வகை கங்குலும் பகலுமை காவல் செய் துணையே உடற்பிணி அனைத்தையும் உயிர்ப்பிணி அனைத்தையும் அடர்பர தவிர்த்து அருட்சிவ மருந்தே என்னுள்ளே அரும்பி என்னுள்ளே வளர்ந்து என்னுள்ளே சிரிந்த என்னுடைய அன்பே தூய்மையால் என்று துரிசலாம் நீக்கினால் வாய்மையால் கருணை மழை பொழி மழையே உள்வொளி ஓய்கிட உயிர் ஒளி விளங்கிட வெல்வொளி காட்டிய மெய்யூர் கடலே சபையனது உளம் தானமர்ந்தனக்கு அபயம் அளித்ததோர் அருட்பெரும் ஜோதி சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கு சத்திய இளைஞரை தயவனில் கந்தனை உலகில் உயிரிழக்கும் இடையோர் எல்லாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை போற்றினேன் பேரருள் போற்றினேன் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்கும் ஒரு இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போகமூட்டியனாய் புத்தமது இருத்தேன் உளத்தே அங்கையில் கனிபோன் அமர்ந்தருள் புரிந்த அருட்பெரும் ஜோதியின் அரசே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி व्योम ஜோதி ஏரு ஜோதி வீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் வீடு பாதனே வாதிஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாதிஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தடைக்க அருள்தாதா திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் தவத்திரு கண்ணியப்படிகளார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 அருட்பெரும்